கணவனுக்கும் பிற்காலத்தில் பிள்ளைகளுக்கும் அடங்கி நடப்பவளாக அவர்களினுடைய கட்டுப்பாடுகளுக்கு இருப்பவளாக இருக்க வேண்டும் என்றுதான் சொல்லப்பட்டது, போதிக்கப்பட்டது. எனவே இந்த நிலையில் பெண் பல துன்பங்களை தனக்குள்ளே சகித்துக் கொண்டு வாழ்ந்தாள். இப்ப மகாகவி உருத்திரமூர்த்தி பற்றி சொல்லும் போது அந்த காலத்துல எங்களுடைய சமூகத்துல சாதி என்றது இருந்தது. அந்த சாதியால நிறைய பிரச்சனைகள். மகாகவி சொன்னான், முந்த நாள் முழுநிலவை தொட்டுவிட்டு வந்தவனின் தம்பி வடத்தை தொட்டான், வடத்தை தொட்டான், நில்லென்றான் ஓராள், நிறுத்தென்றான் மற்றோராள், கொல்லென்றான் ஓராள், கொழுத்தென்றான் மற்றோராள், கல்லொன்று விழுந்து கழுத்தொன்று வெட்டுண்டு பல்லோடு உதடு பறந்து சில்லென்று சிறுநீர் சிதறி மல்லொன்று நேர்ந்து மனுஷர் கொலையுண்டார். இது என்னத்தால நடந்தது? அவன் ஒண்ணுமில்ல, முந்த நாள் முழுநிலவை தொட்டு விட்டு மீண்டவன் இந்த தம்பிதான் அவன். ஆனால் கோயில்ல போய் வடத்தை பிடிச்சு இழுக்க போனதுனால இந்த பிரச்சனையும் ஏற்பட்டது. இது மகாகவி உருத்திரமூர்த்தி என்று சொன்ன பேராசிரியர் சொன்ன அவருடைய பாடல் சாதியை பற்றி. அப்ப செந்நீர் சிதறி மெல்லொன்று நீர்ந்து அந்த மனுஷர்களுடைய கொலைகள் நிறைய விழுந்தன. அப்ப சாதி. எங்களுடைய ஆரம்பத்து இலக்கியங்கள் என்னத்தை பேசினது? சீதனம், சாதி பிரச்சனை, காதலி தோல்வி, பெண்ணினுடைய அழுத்தங்கள், வீட்டு வன்முறைகள், இவற்றைத்தான் பேசின ஆரம்ப கால இலக்கியங்கள். அவற்றையும் யார் எழுதினார்கள்? ஆண்கள் தான் எழுதினார்கள். பெண் உணர்வுகளை பற்றி எழுதுவதற்கு ஆண்கள் தான் குரல் கொடுத்தார்கள். பெண் எழுத்துக்கள் அங்கே மதிக்கப்படவில்லை, பெண் எழுத்துக்கள் பேசப்படவில்லை, பெண் எழுத்து போற்றப்படவில்லை. அந்த ஒரு கட்டத்திலே பெண் நிலையிலிருந்து பெண் உணர்வுகளை ஒரு சீதனத்தினால் வருகின்ற துன்பத்தையோ அல்லது காதலினால் வருகின்ற தோல்வியையோ அல்லது குடும்பத்தில் மாமியார் மருமகளுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளையோ அல்லது பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களையோ இவற்றையெல்லாம் யார் எழுதினார்கள்? ஆண்கள் தான் எழுதினார்கள். பெண்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதை ஆண்டாள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் அதை இன்னொரு விதத்துல பாக்குறோமே. அவ கற்பூர நாரமோ கமலப்பூ நாரமோன்னு சொல்லி அவர் தன்னுடைய உணர்வை அது தெய்வீக காதல் என்றபடியால் அங்கே அதை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பெண் அவ்வாறு உணர்வுகளை வெளிப்படுத்துவதோ அல்லது தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லுவதோ அங்கீகரிக்கப்படாத ஆரம்ப கால எழுத்துக்கள் இவ்வாறுதான் இருந்தது. ஆண்களால் தான் பெண் உணர்வுகள் வெளிப்படுத்தப்பட்டன. பிறகு 1914 ஆண்டிலே பல நாவல்கள் எழுந்தாலும் கூட நான் நாவல் என்று பார்க்கும் பொழுது மங்களநாயகம் தம்பையா என்ற பெண்ணினுடைய நொறுங்குண்ட இருதயம் என்ற நாவலைத்தான் முதல் பெண் எழுத்தாக நான் சொல்லுவதுண்டு. பலரும் அதைத்தான் சிலாகித்து சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால் ஒரு பெண்ணால் எழுதப்பட்ட முதல் எழுதப்பட்ட ஒரு நாவல். அவ ஒரு கிறிஸ்தவ மதத்தை மாறி அந்த மதத்திலே இருந்து ஒரு மத போதனை சார்ந்ததாகவும் ஆரம்பகால இலக்கியங்கள் ஆரம்பகால எழுத்துக்களை நாங்கள் ஒரு வலுவுள்ளதாக அல்லது உணர்வு பூர்வமானதாக அல்லது அதை ஒரு உணர்வு சித்திரங்கள் உடையதாக நாங்கள் சொல்ல முடியாவிட்டாலும் கூட அவ முயன்றிருக்கின்றார். எவ்வாறு முயன்றிருக்கின்றார் என்றால் பெண்ணினுடைய பிரச்சனையை சொல்வதற்கு முயன்றிருக்கின்றார். நோருங்கிட்ட இருதயம் என்பது கண்மணி என்ற பெண்ணினுடைய வாழ்க்கையை பற்றி சொல்வதாக. அங்கே அந்த காலகட்டத்திலே தமிழ்நாட்டுக்கு போன்ற இடங்களுக்கு மேற்படிப்புகளுக்காக வருவார்கள். அவ்வாறு அந்த அருளம்பலம் என்பவர் இங்கே வருகின்ற அவருக்கு அவ்வாறு வரும்பொழுது இங்கேயும் ஒரு தொடர்பு இருக்கிறது, பெண் தொடர்பு. ஆனால் கண்மணி அழகான ஒரு குடும்ப பாங்கான பெண். அந்த பெண்ணை தன்னுடைய செல்வாக்கு, வசதி படைத்தவர், தன்னுடைய செல்வாக்கால பெற்றோர்களை விரும்ப வைத்து சம்மதிக்க வைத்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றார். ஆனால் அவளுடைய உணர்வுகளை அவர் மதிக்கவில்லை, சரியாக கொடுமைப்படுத்துகின்றார். அதே போல தன்னுடைய வீட்டிலே கொண்டு போய் வைத்திருந்து மாமியார் மரபுகளுக்கு இடையே முரண்பாடுகள் வர வைத்து அவளுடைய தேவைகளை அறிய முடியாமல் இவ்வாறு நிறைய பிரச்சனைகளை அங்கே அவள் எதிர்நோக்குகின்றாள். துன்பப்பட்டு நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது கூட அவளை தேடுவார் இல்லாத அந்த நிலையிலே அவளுடைய சிநேகிதி கண்மணி என்னுடைய சிநேகிதி பொன்மணி, அவர் அருளப்பா என்று சொல்லப்படுகின்ற இவர் அருளப்பா என்று சொல்லப்படுகின்ற ஆணை விரும்புகின்றார். தன்னுடைய பெற்றோர் அதற்கு தடை விதித்த போது அதை மீறி வருகின்றார், ஓடி வந்து திருமணம் செய்து வாழுகின்றார். அப்ப இந்த ரெண்டு கட்டத்திலேயும் ஒரு பெண் படுகின்ற துன்பம், இன்னொரு பெண் அந்த தடைகளை மீறுவதற்கு எடுக்கின்ற முயற்சி,
அதே நேரத்தில் இவர் கடைசியா தன்னுடைய தெய்வம் சார்ந்த அல்லது ஆத்மீகம் சார்ந்த இயேசுவினுடைய இதில் நிம்மதி காணுகின்ற அவருடைய நிழலிலே நிம்மதி காணுகின்ற ஒரு மார்க்க ரீதியான போதனையாகவும் சில இடங்களிலே இந்த கதை வருகின்றது. இதன் பிறகு நொறுங்குண்ட இருதயம் என்ற இந்த நாவலுக்கு பிறகு பல சமுதாய பிரச்சனைகள் உருவாகின்றன. பெண்கள் வாக்குரிமை மறுக்கப்படுவது, அடக்கப்படுவது, கல்வியில் அவர்களுக்கு உரிய சமத்துவம் கொடுக்கப்படாத இந்த நிலைகளை எதிர்த்து பெண்கள் அமைப்பாகின்ற ஒரு நிலை உருவாகின்றது. ஒவ்வொருவரும் வாக்குரிமை சங்கம், ஒவ்வொரு சங்கங்களாக அமைப்பாகி தங்களுடைய சுதந்திரத்துக்காக விடுதலைக்காக போராடுகின்ற நிலைமை வருகின்றது. அதுக்கு பிறகு 1960 பவானி ஆழ்வா பிள்ளை என்பவர் அளவட்டியை சேர்ந்த ஒரு பெண், பல்கலைக்கழகத்தில் படித்த ஒரு பெண். அவர் ஒரு முற்போக்கான முறையில அதாவது பெண்ணியம் சார்ந்த பெண் விடுதலை சார்ந்த அடக்குமுறையை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற வகையிலே தன்னுடைய கதைகளை எழுதியிருக்கின்றார். அந்த கதையிலே ஒன்று பொறிக்காத முட்டை, அடுத்தது மன்னிப்பாயா. இந்த மன்னிப்பாயா அந்த சிறுகதை பலரால் பேசப்பட்டது. எவ்வாறு என்று சொல்லி சொன்னால், ஒரு இருவரும் ஆண் பெண் இருவரும் சந்திக்கின்றார்கள், காதல் கொள்கின்றார்கள். காதல் கொண்டால் பெற்றோருக்கு விருப்பம் இல்லை, பெண் வீட்டாரு ஆண் வீட்டாருக்கு விருப்பம் இல்லை இந்த பெண்ணை திருமணம் செய்கிறது. வேறு ஒரு ஆணுக்கு நிச்சயார்த்தம் இந்த பெண்ணை செய்தாச்சு. செய்த பிறகு இவ யோசிக்கிறா, நான் எவ்வளவோ விரும்பினான் அவரை விட்டு போட்டு நான் இன்னொரு ஆணை திருமணம் செய்ய போகின்றேன். விரும்பினவரை அடைவது தவறில்லை, இந்த கலவை வச்சு கொண்டுதான் மன்னிப்பாயா. அப்ப என்ன செய்யறான்னா, அன்று இரவே வெளிக்கிட்டு போகின்றா. அவன் இருக்கின்ற இடத்துல போய் அவனை கூப்பிடுகின்றார். கூப்பிட்டு, நான் உங்களை நேசிச்சது உண்மையாக இருந்தால் நான் உங்களுடைய மனைவியாக இன்று இருந்து நாளை நான் அவரை திருமணம் செய்கின்றேன் என்று சொல்லி, இது ஒரு வித்தியாசமான ஒரு நோக்கு. அதுவும் அந்த 1960களில பலரால விமர்சிக்கப்பட்டது. இப்படி ஒரு பெண் எழுதலாமா? ஒரு தடைய மீறி காதலித்தவனையோடு போய் ஒரு மனைவியாக இருந்து விட்டு திருப்பி இன்னொரு பேசிய திருமணத்தை செய்வது ஒரு தவறானது. பவானி ஆழ்வா பிள்ளைக்கு நிறைய விமர்சனங்கள் வந்ததுண்டு. அப்ப அந்த ஒரு பெண்ணிய நோக்கில பெண்ணியை நடக்கப்பட வேண்டும், பெண்ணுக்கு விருப்பம் ஆசைகள் இருந்தால் அதை நிறைவேற்றுவதில் என்ன தவறு இருக்குது, அந்த நோக்கில அவர் எழுதினார். அதுக்கு பிறகு உண்மையில் அந்த பெண் எழுத்துக்கு இருக்கின்ற தடை, நான் ஒரு அனுபவ ரீதியான என்னுடைய அனுபவத்தில் நான் எழுதின கதையை சொல்லலாம் நினைக்கிறேன். யாத்திரை என்று ஒரு கதை எழுதினான். எங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிறைய இராணுவத்தினுடைய கெடுபிடிகள் இருக்கின்றது. இப்ப எங்களுடைய இலக்கியங்களை நாங்கள் 2 விதமாக பார்க்கலாம். நாங்கள் சங்க காலத்திலே அகம்புறம் என்று பார்க்கின்ற மாதிரி எங்களுடைய இலக்கியங்களிலே அகம்புறம் என்று பார்க்கலாம். அதாவது பொதுவான வாழ்வியலோடு சேர்ந்த பிரச்சனைகளை பேசுகின்ற பேசுபொருள்களை மையமாக கொண்டெழுதுகின்ற பெண்கள் ஒரு புறமும், போர் இந்த பெண்கள் தமிழ் ஈழத்திலே பெண்கள் போரிலே சென்று தாங்களே கலந்து அந்த போரிலே பங்கு பெற்றி தங்களுடைய தற்கொலை போராளிகளாக தாங்களே தங்களுக்குள்ளே வெடி மருந்தை கட்டி கொண்டு போய் குதித்து அவ்வாறு வாழ்ந்த வரலாறு எங்களுடையது. எனவே அவர்கள் என்ன செய்வார்கள், தங்களுடைய அந்த யுத்த ஆக்ரோஷம், அந்த வெறி என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது விடுதலை ஏனென்று இதில் வந்தது என்று சொல்லி சொன்னால், பெண்கள் நிறைய விடயங்கள்ல அடக்கப்பட்டார்கள், இராணுவத்தினாலே துன்புறுத்தப்பட்டார்கள், அவர்களுக்குரிய உரிமைகள் கொடுக்கப்படவில்லை. எங்களுடைய தரப்படுத்தல் முறை மூலம் எங்களுடைய உயர் கல்விகள் தடுக்கப்பட்டன. பெரும்பான்மையருக்கு ஒரு வீதாசாரமும் சிறுபான்மை தமிழருக்கு ஒரு வீதாசாரமும் என்று பல்கலைக்கழக கல்விகள் மறக்கப்பட்டது. அதே போல தொழில் வாய்ப்புகள் மறக்கப்பட்டது. தமிழ் மொழிக்குரிய உரிமை கொடுக்கப்படவில்லை. பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு துன்பங்கள் வரும் பொழுதெல்லாம் அதற்கு எதிர்ப்புறல் கொடுத்து வேலையில்லா பிரச்சனைகள் இவ்வாறான வரும் பொழுது ஆண்கள் என்ன செய்தார்கள், இளைஞர்கள் தங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் போராட்டத்துக்கு
குதித்தார்கள். அவ்வாறு போராட்டத்துக்கு போகும் பொழுது வீட்டுக்கு ஒருவர் என்ற ரீதியில் ஒவ்வொருவரையும் கட்டாயம் தர வேண்டும் என்று சொல்லி அவ்வாறு வாழ்ந்தார்கள், அவ்வாறு போராடினார்கள். அந்த போராட்டத்திலே உங்களுக்கு தெரியுமோ தெரியாத நாங்கள் அதை அனுபவித்தாங்க. பொம்மர் என்று சொல்லி வரும், அதுக்குள்ளே குண்டுகள் நிரப்பிக் கொண்டு வருவார்கள். அதை போடும் பொழுது அங்கு இருக்கின்ற மக்களை குறிவைத்துத்தான் போடுவார்கள். போடும் பொழுது மக்கள் அப்படியே துண்டு துண்டாக சிதறி விழுவார்கள். சிதறி அப்படி கைவேறு கால்வேறு அப்படி போவார்கள். அதை காப்பாற்றுவதற்காக என்ன செய்வார்கள், அந்த தாக்குதலில் இருந்து மீள்வதற்காக போகும் பாதைகள், பாடசாலைகள், கல்லூரிகளில் எல்லாம் பங்கர் வெட்டுவார்கள். பங்கர் வெட்டி அந்த பெரிய கிடங்குகள் வெட்டி உள்ளுக்குள்ள ஒரு வீடு மாதிரி அல்லது ஏதோ ஒரு இது போட்டு படுத்து உறங்கி அதுக்கு மேல சாக்குகள்ல மண்களை போட்டு மூடி அதுக்குள்ளே அவர்கள் இருப்பார்கள். அந்த தாக்குதல் பார்த்து போடுவாங்க. அதுக்கு மேல அப்படி அதோடையே நிறைய பேர் மரணித்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அதற்குள்ளேயே நிறைய அனுபவித்தவர்கள் இருக்கின்ற பாம்பு கடித்திருக்கும். மழை நீருக்குள்ளே நின்று துன்பப்பட்டிருப்பார்கள். மழை மூழ்கி அதுக்குள்ளே வெள்ளம் நிரம்பி செத்திருப்பார்கள். இப்படி எல்லாம் அந்த பங்கர் வாழ்க்கை. இதை வெற்றி செல்வி என்ற போராடி ஒரு தொகுப்பாக பங்கர் இந்த சிறுகதை தொகுப்பாக அண்மையில் வெளியிட்டிருக்கின்றார். இப்படி பல அனுபவங்கள். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் சாதாரணமாக தமிழ்நாட்டிலே நீங்கள் பெண்கள் வாழ்வதை போலவோ அல்லது புலம்பெயர் நாடுகளிலே பெண்கள் வாழ்வதை போலவோ சுதந்திரமாக வாழக்கூடிய சூழல் அங்கே இல்லை. அந்த இக்கட்டான சூழலிலே போராடத்தான் வேண்டும் என்ற அந்த உத்வேகத்தாலே பலர் பெண்களே போராட்டத்தை குதித்தார்கள். எனவே அவர்களுடைய அந்த எழுச்சி, அவர்கள் அந்த போராட்டத்திலே தாங்கள் போய் நின்று கொண்டு எவ்வாறு அதை முகம் கொடுத்தார்கள், அந்த போராட்டத்திலே அவர்கள் அனுபவித்த ஒரு பெண் தன்னுடைய ஒரு மழைக்காலத்தில் நடந்த போராட்டத்தை சொல்வார். மழை வெள்ளம் அப்படியே நிறைந்து ஒவ்வொரு இடத்திலையும் சென்று நிக்கணும். அந்த காவல் நிற்கின்ற அந்த பாயிண்ட்கள் இருக்கிறது நிக்கணும். அப்பொழுது நிற்கும் பொழுது அசையக்கூடாது. மழை நீர் ஒழுகி அப்படியே வருகின்றது. அவர் சுகம் இல்லை. இந்த பக்கம் எல்லாம் அப்படியே விரைச்சு தண்ணீர்ல வந்துடுது. துப்பாக்கியோடு நிற்கின்றார். பார்க்கின்றா முன்னால அப்படிதான் பாக்குறான். மழை நீர் ரத்த நிறமாக ரத்த ஆறு போல ஓடிக்கொண்டிருக்கின்றது. அவ்வாறு தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் பலர் அந்த நேரடி அனுபவங்களை எல்லாம் தங்களுடைய கவிதைகளாக செந்தணல், ஊர்வசி, சிவரமணி, இவ்வாறு கோணேஸ்வரிகளை பற்றி அறிந்திருப்பீர்கள். கோணேஸ்வரி எவ்வாறு குண்டு வைத்து கொல்லப்பட்டார், வல்லுறவு உட்படுத்தியது, இவர்களுடைய அந்த அனுபவங்கள், அவர்கள் பட்ட துன்பங்கள். போராளிகள் போராட்டத்துக்கு போகும் பொழுது அவர்கள் போனவர்களை எங்களுடைய சமூகம் ஒரு சிறந்த ஒரு வீராங்கனையாகவோ அல்லது ஒரு தியாகியாகவோ பார்ப்பதில்லை. இயக்கத்துக்கு போனவர் அப்படித்தான் சொல்லுவார்கள். அந்த அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பை கூட சமூகம் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் அவர்களுடைய அந்த மன அழுத்தங்கள், அவர்களுடைய இழப்புகள், அவலச்சாவுகள், அங்க ஈனர்களாதல், இந்த இராணுவத்தினுடைய கெடுபிடிகள், இவற்றையெல்லாம் அவர்கள் தத்ரூபமாக தங்களுடைய உணர்வுகளுக்கூடாக போர் இலக்கியமாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே போர் இலக்கியம் என்ற ஒன்று எங்களுடைய ஈழத்து இலக்கியத்திலே ஒரு தனித்துவமானதாக, அது தனித்துவமான ஒரு செல்நெறியிலே போகின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்னொரு வகையாக பார்க்கும்போது புலம்பெயர் இலக்கியம் என்று பெண் படைப்பாளிகளால் நிறைய என்று எழுதப்பட்டு வருகின்றது. அதே போல ஆண்கள் அந்த உணர்வுகளை எழுதுகின்றார்கள். இந்த ஆண்கள் எழுதுவதற்கும் பெண்கள் எழுதுவதற்கும் இடையிலே நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது. இவர்கள் தங்களுடைய மன உணர்வுகள் தாங்கள் அனுபவித்தவற்றை எழுதும் பொழுது ஒரு பிரசவ வரியை ஒரு பெண் எழுதுவதற்கும் ஆண் எழுதுவதற்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கின்றது. அதை எவ்வாறு அவர்கள் தங்களுடைய எழுத்துக்களிலே படைத்திருக்கின்றார்கள் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நான் எங்கேயோ எங்கேயோ வந்துட்டேன். அதாவது என்னுடைய அனுபவத்திலே ஒரு பெண் படைப்பாளிக்கு இருக்கின்ற அழுத்தம் என்று சொல்லும் பொழுது இவ்வாறான கெடுபிடிகளிலே ஒரு மகளிர், என்னுடைய கதை யாத்திரை, மகளிர் உங்களுக்கு ஜாயின் பண்ண சொல்லுங்க, நான் எங்கவாடே தரிச்சு கொண்டு போயிடுவேன். மகளிர் தினம் ஒன்று, அந்த மகளிர் தினத்துக்கு ஒரு ஊர்வலம் உண்டு பெண்களாலே. அது கூட யுத்தத்துக்கு பிறகு நடந்தது. அந்த பகுதியில் பெண்களை சீரழித்து நிறைய பிரச்சனைகள், ஆண்களை வெட்டி கொலை செய்து அப்படியான இதற்கு பிறகு பெண்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெண் மகளிர் தினத்துக்கு ஆர்ப்பாட்டம் செய்து ஊர்வலமாக வருகின்றார்கள். திருகோணமலையில் நான் பணிபுரிந்த போது அங்கே கந்தளா என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. அந்த
குளக்கோட்டன் கட்டிய அங்க கந்தளாய் குளம் இருக்கின்றது. அந்த இடத்திலிருந்து பெண்கள் ஊர்வலமாக வருகின்றார்கள். நான் புனித மரியாள் கல்லூரி, சென்ட் மேரிஸ் கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்தேன். அப்ப அந்த கிராம நகர சபை முன்பலில் அவர்களுடைய ஊர்வலம் வந்து பெரிய ஆர்ப்பாட்டம், அழுது கொண்டு கத்தி கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு பெண் அழுது ஆர்ப்பாட்டம் படிச்சு நிலம் முழுக்க உருண்டு அழுகிறார். யாருமே கேட்கல. அந்த ஊர்வலத்துல வந்த ஆண்கள் இருக்கின்றார்கள், வயது போனவர்கள் இருக்கிறார்கள். ஏன் அழுகிறார் என்று ஒருவர் கூட கேட்கவில்லை. அடிச்சு தலையில அடிச்சு விழுந்து புரண்டு அழுகிறார். நான் பாடசாலையிலிருந்து அதிபரிடம் சொல்லி போட்டு அந்த ஊர்வலத்தை பார்க்க வேண்டும் என்றதுக்காக நான் வந்தேன். ஒரு தடவை கேட்கவில்லை, எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அவங்க அறையில போய் கேட்டேன், ஏனக்கா அழுகுறீங்கன்னு சொல்லி. சொன்னா என்னுடைய இந்த யுத்தத்தால பெரிய ஒரு போர் நடந்த அந்த பகுதியில நடந்தது, பெரிய வெட்டு கொத்து எல்லாம் நடந்தது. அதுல என்னுடைய கணவனை கொண்டு போட்டாங்க, என்னுடைய தம்பிய கொண்டு போய் இன்னும் விட இல்லை. என்னுடைய தங்கச்சி 2 பேர், ஒரு ஆளுக்கு திருமணம் நிச்சயித்திருந்தது, ஒரு ஆள் திருமணமானவ, அவங்க புருஷனும் இல்ல. இந்த 2 பேரையும் கொண்டு போய் இங்கேண்டே தெரியாது, வீட்டை வருவாங்க, செக்கிங் வருவாங்க, வந்து பெண்களை கொண்டு போய்வாங்க. அப்ப 2 பேரையும் கொண்டு போய் விடவே இல்லை. தேடி ஒரு இடமும் இல்லை. விடிய முதல் நாள் போனவன் அடுத்த நாள் காணையில போய் தேடியில் இருந்தால் ஒரு பால் உடைஞ்ச வீட்டுக்கு அப்படியே பிணமாக கிடக்கின்றார். உடம்புகள் எல்லாம் சில்லவலமாக சிதைக்கப்பட்ட நிலையில 2 பெண்களும் இருக்கின்றார்கள். இவ்வாறு என்னுடைய குடும்பத்தில என்னுடைய தகப்பன், கணவன், அண்ணன், சகோதரிமார் எல்லாரும் சிதைக்கப்பட்டு விட்டார்கள். எனக்கு யாருமே இல்லை. பக்கத்துல நான் இருப்பது ஒரு இராணுவ முகாம் கேம்புக்கு பக்கத்துலதான் நாங்கள் குடியிருக்கிறோம். அங்க இருக்கிறவர்கள் எல்லாரும் வேறு இடத்துக்கு போய்விட்டார்கள் பாதுகாப்பு கருதி. 1-2 குடும்பம், வசதி இல்லாத குடும்பம் தான் அண்மையில இருக்கிறார்கள். எனக்கு போகிறதுக்கு ஒரு இடமும் இல்லை, வருமானம் ஒன்றும் இல்லை. இதுக்குள்ள கொஞ்சம் அந்த தோட்டம் மாதிரி வயல் அது இருக்கிறபடியால ஏதோ இந்த மிளகாய், கத்திரி அப்படி பயிர்களை செய்து கொண்டு நாங்கள் பின்னாலே இருக்கிறோம். எனக்கு அந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு நாளும் நித்திர உடை. ராணுவம் ராவில வருவாங்க காவலுக்கு, அப்படி வந்து கதவை தட்டி பெண்களை நோட் பண்ணி வச்சு கொண்டு போயிடுவாங்க. அப்படி அந்த நிலையில நான் என்னுடைய ஒரு மகளும் மகனும் தான் தப்பி இருக்கிறார்கள். இவர்களை நான் எப்படி காப்பாற்ற போகின்றேன் என்பது எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுதார். எனக்கு அது கேட்டதும் சரியான துன்பமா இருந்துச்சு. ஆனா ஒருத்தருமே அதுக்கு பதில் சொல்லல. அப்ப நான் ஒரு கதை எழுதினேன், யாத்திரைன்னு சொல்லி. உண்மையில் நான் அந்த படைப்பாளி யார் என்பதற்குரிய விடையும் இதில் நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். சில விடயங்கள் எங்கள் மனதை தாக்கும் போது அல்லது அழுத்தும் போது அந்த விடயத்துக்கான ஒரு வடிகாலாக ஒரு வடிவத்தை கொடுப்பதுதான் படைப்பாளி. அப்ப அந்த 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 வடிவத்தின் ஊடாக தான் சொல்ல வந்ததை அல்லது தன்னை தாக்கிய விஷயத்தை அல்லது தான் சமூகத்துக்கு கொடுக்கின்ற விடயத்தை தான் இதன் மூலம் என்னத்தை செய்யலாம் அல்லது என்ன சமூகம் செய்ய வேண்டும் என்பதை படைப்பாளி முன்வைக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன். எனவே நான் எழுதினேன் அந்த கதையில், ஒரு இரவு ராணுவம் வருகின்றது, ரவுந்து வருகிறது சொல்லுவார்கள், காவலுக்கு அப்படி ஒவ்வொரு பாதையாக வந்து கொண்டிருக்கும் பொழுது பிள்ளைகளை உறங்க வைத்து போட்டு 2 பிள்ளைகளையும் தாய் விழித்திருக்கின்றா. சப்பாத்து கால் அடி சத்தம் கேட்கின்றது, நாய்கள் குறைக்கின்றன. இவளுக்கு பயமாக இருக்கின்றது. அவன் ஒவ்வொரு வீடு ஏதோ ஒரு வீட்டை குறி வைத்தான்னு சொன்னா சரி. அப்ப பிள்ளை முதலாளன் சொல்லுது, அம்மா புதுசாக ஒரு ராணுவத்துக்கு வந்திருக்கிறான் முகாமுக்கு, அவன் அப்பா எங்கே என்று கேட்கின்றார். நீங்கள் யாரா வீட்டில இருக்கிறீங்களுக்கு கேட்கின்றார். எனக்கு பயமாக இருக்கின்றது அம்மா என்று சொல்லி பிள்ளை வந்து சொல்லுகின்றது. அவன் அந்த பிள்ளைக்கு எப்படி ஆறுதலை சொல்லலாம் என்று அவளுக்கு தெரியவில்லை. எனவே இவ்வாறு இருக்கும் பொழுது அந்த இரவு அந்த சத்தம் கேட்கின்றது, நாய் குறைக்கின்றது. அவள் தீர்மானித்து விட்டால் இவர் யாரோ வருகின்றார் என்று சொல்லி. எனவே கதவு தட்டப்படுகின்றது. பிள்ளைகள் 2 நித்திரையாக இருக்கின்றது. ஒரு போர்வை எடுத்து போர்த்து விட்டுட்டு யோசிக்கின்றாள். பின்பக்க கதவுகள் எல்லோரும் திறந்து வைத்திருப்பார்கள் ஊடுவதற்கு. பின்பக்க கதவு திறந்து இருக்கின்றது. நான் பின்பக்கத்தால் போனால் நாளைக்கு இந்த 2 பிள்ளைகளும் பயங்கரவாதிகள் என்று ராணுவம் கொண்டு போய்விடும். நான் முன்பக்கத்தால் போனால் 2 பிள்ளைகளும் காப்பாற்றப்படும்
என்ன செய்யலாம் என்று யோசித்து விட்டு முன்பக்கத்தால் பிள்ளைகளை மூடிவிட்டு விட்டு கதவை போய் திறக்கின்றாள். ராணுவ அதிகாரி குடிபோதையில் நிற்கின்றான். இப்படி தலையாட்டிருந்தான் வர சொல்லி. அவன் முன்னால் போகின்றான், இவள் பின்னால் போகின்றாள். யாத்திரை யாத்திரை என்பது ஒரு புனித பயணம். இங்கே அவள் தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக பின்னால் போகின்றாள். இந்த கதையை நான் எழுதினதற்கு பிரபல எழுத்தாளர் ஆக இருக்கின்ற நந்தினி சிறுவியர் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறது இல்லையா? அவர் அண்ணன் காலமாகிவிட்டார். நிறைய சிறுகதைகள் எழுதினவர், நாவல்கள் எழுதினவர். அவர் என்ன வெளிப்படையாக மேடையில் வைத்து கழிந்தார். ராணி சீதரன் இவ்வாறு ஏன் கதை எழுதினவா? இந்த கதை மூலம் அவர் சமூகத்துக்கு என்னத்தை சொல்லுகின்றார்? ஒரு சமூகத்துக்கு படைப்பாளி நல்லதை கொடுக்க வேண்டும், இப்படி போவதை கொடுப்பதை மூலம் அவை என்னத்தை சொல்ல போகிறார்? நான் அதிலேயே எழுப்பி கேட்டேன். அந்த பெண் அழுது கொண்டிருந்தவர் யாருமே வாய் திறந்து ஒரு பதிலும் சொல்லவில்லை. ஏதாவது ஒரு விடிவை சொல்லி இருக்கலாம். நாளைக்கு நிச்சயம் இதுதான் நடக்க போதும். அது நடக்க போறதை நாங்கள் மாத்தி கதைக்காக அல்லது மூடி மறைக்க வேண்டும் என்றதுக்காக முடிவை மாற்றி சொல்றதால என்ன நடக்க போகுது? நிச்சயம் இது நடந்தால் அவ ஒன்றில் பின்பக்கத்தாலே ஓடி போய் பிள்ளைகள் ரெண்டையும் இழக்க வேண்டி வரும். முன்பக்கத்திற்காக போனால் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டி வரும். இதுதான் நடக்க போகுது என்பதைத்தான் நான் எழுதினேன். எழுதினதிலே எந்த வித பிள்ளைகளும் எழுதினது பிள்ளை என்று நீங்கள் வாதாடுகின்ற உங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கோ அல்லது அந்த பெண்ணுக்கோ ஏன் ஒரு வழி சொல்ல தெரியவில்லை? யாராவது துணிஞ்சு ஒரு வழி சொல்லி இருந்தால் அவள் இப்படி போவாள் என்று சொல்லி நான் கதையை முடித்திருக்க மாட்டேன் என்று சொன்னேன். எனவே ஒரு பெண் எழுதுவதற்கு அல்லது ஒரு படைப்பாளியாக இருந்து சிலவற்றை இதைத்தான் எழுத வேண்டும், இதை எழுதக்கூடாது என்ற அழுத்தங்கள் நிறைய பெண்களுக்கு இருக்கின்றது. அவ்வாறான அந்த நேரத்திலே பெண் பற்றிய விடுதலை உணர்வு, பெண்ணுக்கு இருக்கின்ற அழுத்தங்கள், பெண்களுக்கான உரிமைகள், இவற்றை பற்றி 1986 21 பெண்கள் சேர்ந்து சொல்லாத செய்திகள் என்ற கவிதை தொகுப்பை வெளியிட்டார்கள். அதிலே நான் கல்லாய் மாறிய பூ, காற்றாய் மாறிய பாறை, பனியாய் மாறிய நீர் என்று சொல்லி சிவசங்கரி எழுதியிருக்கின்றார். அதே போல இன்னொரு பெண், ஒவ்வொரு பெண்ணும் தனக்கான சவப்பெட்டியை தன் முதுகிலே சுமந்து கொண்டுதான் ஒருவேளை உணவை உண்கின்றாள் என்று சிவரமணி கவிதை எழுதியிருக்கின்றார். எனவே ஒவ்வொரு பெண்களுக்கான அந்த அழுத்தங்களை, அந்த துன்பங்களை அல்லது அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை மையமாக கொண்டு எழுதப்பட்டது இந்த 21 பெண்களாலும் எழுதப்பட்ட கனவே குந்தவை, கொற்றவை, சிவரமணி, ஆதிலட்சுமி, இப்படி கனவே இதிலே எழுதியிருக்கிறார்கள். இது கூடுதலாக பெண்களினுடைய பிரச்சனைகள் சார்ந்த அல்லது அவர்களுடைய வாழ்வியல் சார்ந்த அல்லது அவர்களுடைய அழுத்தங்கள் சார்ந்த பொருட்களை பேசுவதாக இருக்கின்றன. அதற்கு பிறகு நிறைய பெண்கள் எழுத்துலகத்திலே வருகின்றார்கள். போர் இலக்கியம் சார்ந்த பெண்கள் நிறைய பேர் வருகின்றார்கள். போராளிகளே கவிஞர்களாக, படைப்பாளிகளாக வருகின்றார்கள். அதே போல பெண்ணுக்குள்ள பிரச்சனைகளை எழுதுவர்களாக இப்ப நான் பவானி ஆழ்வாப்பிள்ளை, அதற்கு பிறகு நாங்கள் தாமரை செல்வி என்று சொல்லுகின்ற பெண் படைப்பாளி நிறைய. அவர் அந்த கிளிநொச்சி என்ற வன்னி பகுதியை மையமாக கொண்டு பச்சைவயர் கனவு, வீதியெல்லாம் தோரணங்கள், இவ்வாறு நிறைய கதைகளை எழுதியிருக்கின்றார். இப்பொழுது ஆஸ்திரேலியாவில் புலம்பெயர்ந்திருக்கின்றார். அவர் உயிர் பாசம் என்ற நாவலை ஆஸ்திரேலியாவில் இருந்து எழுதியிருக்கின்றார். உயிர் பாசம் அதாவது ஒரு ஈழத்து அகதிகளாக புலம்பெயர்ந்து சென்று கப்பலிலே போய் அவர்கள் அங்கே படுகின்ற இன்னல்கள், துன்பங்கள், இவற்றை பேசுபொருளாக கொண்டு அந்த உயிர் வாசத்தை, அந்த உயிர் வாசம் எப்படி அந்த உயிரோடு போராட்டம், அங்கு இன்னொரு இடத்திலே அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள், அங்கு நிறைய உண்மையில் நாங்கள் புலம்பெயர் என்று சொல்லுகின்றோம். நான் ஆஸ்திரேலியாவில் போன வருஷம் போயிருந்தேன். அந்த பெண்கள் படுகின்ற இன்னல்கள், எங்களுடைய பண்பாடுகள், எங்களுடைய கலாச்சாரங்கள், எங்களுடைய ஒடுக்கங்கள் அனைத்தையும் விட்டு இன்னொரு பண்பாட்டு சூழலிலே வாழுகின்ற போது எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள், அங்கே நாங்கள் கட்டி காத்து வந்த சில
அறம் சார்ந்த அல்லது வாழ்வியல் சார்ந்த எண்ணங்களையோ அல்லது விழுமியங்களையோ கட்டி காக்க முடியாத நிறைய பிரச்சனைகளுக்குள்ளே பெண்கள் சிக்கி இருக்கின்றார்கள். எனவே இந்த புலம்பெயர்ந்து எழுதுகின்ற பெண்களாக இப்ப தாமரை செல்வியை சொன்னேன். அதே போல அகஸ்தியனுடைய எழுத்தாளர்களினுடைய வழிவழி வந்த பிள்ளைகளை அங்கு இருந்து எழுதுகின்றார்கள். திருமதி யோகரட்னம் உங்களுடைய ஐயனாடா ஜானகி அம்மாள் இந்த இதுல ஒரு வளவாளராக நான் அவரை முனைத்து விட்டேன். அதே போல நிவேதா உதயகுமாரன் அவர் அப்படியே அந்த எதை சொல்லக்கூடாதோ அதையெல்லாம் சொல்லுவதுதான் இலக்கியம். அவர் எதுக்கும் பயம் இல்லாத ஆள் மாதிரி பெண் மீது எல்லாம் எழுதலாமா, அந்த பாலியல் சார்ந்த அவ்வாறான பிரச்சனைகளை எல்லாம் அப்படியே புட்டு புட்டு எழுதுகின்ற மாதிரி நிவேதா எழுதி கொண்டிருக்கின்றார். அதே போல தமிழ் கவி என்ற ஒரு போராளி நிறைய வயது போன நிறைய அனுபவம் சார்ந்த அதை எழுதுவதிலே இன்று முன்னணியில் திகழ்கின்றார். இதே போல ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். நிறைய கதைகளை எழுதியிருக்கின்றார், நாவல்களை எழுதியிருக்கின்றார். புலம்பெயர்ந்தவர்கள் எழுதுகின்ற அந்த புலம்பெயர் இலக்கியத்திற்கும் இந்த எங்களுடைய நாட்டுக்குரிய இலக்கியத்திற்கும் இடையிலே நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. அவர்கள் ஒன்று வேர் இங்குதான் இருக்கின்றது, எங்கே தாங்கள் பிறந்த நாட்டில்தான் அந்த வேர் அந்த அனுபவங்கள் இருக்கின்றது. ஆனாலும் தாங்கள் வாழ்கின்ற இன்னொரு நாட்டிலே அவர்களுடைய சமூகத்திலே கொண்டு போய் அதை பொருத்தி எவ்வாறு அவர்களுடைய அந்த ஒரு ரெண்டுக்கும் இடையிலான அந்த இடைவெளியை சரி செய்கிற மாதிரியான அவர்களுடைய படைப்புகள் எழுதப்பட்டு வருகின்றன. எனவே நாங்கள் எங்களுடைய ஈழத்து இலக்கியம் என்று பார்க்கும் பொழுது நேரம் சரியா நாங்கள் உங்களுக்கு கவிதையில கூட நான் உங்களுக்கு எனக்கு கவிதையில சொல்லி நினைச்சேன்னா நிறைய இது ஒரு பெரிய டாபிக், நிறைய விஷயத்த சொல்ல வேண்டும். இதுல இந்த புவனேஸ்வரிகள் இதுல கிருஷாந்தி என்ற பள்ளி மாணவி, புவனேஸ்வரி இவர்கள் எல்லாம் பாடசாலை மாணவிகளாக இருக்கும்போது பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட அந்த இதை வச்சு கொண்டு வினோதினி என்பவர் கவிதையாகி இருக்கிறார். நேற்றைய அவளுடைய சாவு எனக்கு வேதனையை தரவில்லை, மரத்து போய்விட்ட உணர்வுகளுள் அறிந்து போதல் எப்படி நிகழும். அன்பான என் தமிழச்சிகளே, இத்தீவின் சமாதானத்திற்காய் நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஆகவே வாருங்கள், உடைகளை கலற்றி உங்களை நிர்வாணப்படுத்திக் கொள்ளுங்கள். சமாதானத்திற்காய் போரிடும் புத்தரின் வழிவந்தவர்களுக்காய் உங்கள் யோனிகளை திறவுங்கள். பாவம் அவர்களின் வக்கிரங்களை எங்கு கொட்டுதறியலும். வீரர்களே வாருங்கள், உங்கள் வக்கிரங்களை தீர்த்துக் கொள்ளுங்கள். என் பின்னால் என் பள்ளி தங்கையும் உள்ளாள், தீர்ந்ததாயெல்லாம் அவ்வளவோடு நின்று விடாதீர். வெட்டுவதற்கு காதோடு போகும் வீரத்தாய் எங்கள் யோனிகளோடு நாளைய சந்ததி தளிர்விடக்கூடும். ஆகவே வெடி வைத்து சிதறடியுங்கள். ஒவ்வொரு துண்டுகளையும் கூட்டியள்ளி புதையுங்கள். இனிமேல் எம்மினம் தளிர்விட முடியாதபடி சிங்கள சகோதரிகளே, உங்கள் யோனிகளுக்கு இப்போது வேலை இல்லை என்று வினோதினி என்ற போராளி அந்த அவர்களுடைய இதை எழுதியிருக்கிறார்கள். நாங்கள் பார்க்கின்றோம், இப்ப வீரத்தாய் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். என்ன புறநானூரில் அங்க நரம் எழுந்து உளறிய நிரம்ப மெந்தோள் முளரி மருங்கின் முதியோள் சிறுவன் படையழிந்து மாறின நின்று பல கூற பண்டு அமர்க்குடைந்தன நாயின் உண்டனின் முலை அறுத்திடுவன் யான் எனச் சிறுங்கி கொண்ட வாளோடு பசுவிடம் பேரா செங்கலம் துளாவோள் சிதைந்து வேறாகிய படுமகன் கிடக்கை காணும் ஈன்ற ஞான்றினும் பெரிது வந்தனே என்று காக்கைப்பாடினியார் நச்சொல்லியால் பாடிய இந்த பாடலே அவள் எவ்வாறு தன்னுடைய மகன் எவ்வாறு இறந்திருக்கின்றான், வீரச்சா செத்திருக்கின்றான் என்ற அதில அடைகின்ற சந்தோஷத்தை இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தங்களுடைய உறுப்புகளுக்கே வெடி வைத்து அதை சிதறடியுங்கள் என்ற அந்த ஆற்றாமை, அந்த வேதனை அது விம்மலாக வெளிவருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல இந்த பெண்கள் வெளிநாடுகளிலே அனுபவிக்கின்ற துன்பங்கள், அதாவது தங்களுடைய கணவன் ஒரு விசுவாசம் இல்லாத நிலையிலே இன்னொரு பெண்ணை அங்கே போன உடனே அவர்கள் தங்களுடைய பண்பாடுகளை அல்லது கலாச்சாரங்களை மாறி அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு
அந்யோன்யம் இல்லாத அல்லது ஒரு போலித்தன்மையான விலகலோடு தான் இப்ப குடும்ப உறவுகள் வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு நெருக்கத்தை நாங்கள் காண முடியாது. அப்பொழுது என்ன பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது போல எனக்கு பின்னால் என்னுடைய கணவன் இருக்கின்றார் என்று சில இடத்தில் அவ்வாறு இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் அவ்வாறு 100% பார்க்க முடியாது. ஒரு பெண் தனிமை கூட அங்கே வாழ்ந்த நிலையில் நிவேதா உதயன் என்ற அவர் எழுதின கதைகளிலே கூடுதலாக இந்த பெண்களினுடைய தனிமை, அவலங்கள், துன்பங்கள், பாலியல் ஒரு முதியவரால பேரனாலே பேர குழந்தை துஷ்பிரயோகத்துக்குள்ளாத இவற்றையெல்லாம் அவருடைய கதைகளிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய மாணவி மதிவதனி என்பவர் சுவிஸில் இருக்கின்றார். அவர் ஒரு படைப்பாளி. நிறைய இந்த மெய்நிகரிலே கலந்து கொண்டு பல பேச்சுகளை பேசுவதை வருகின்றார், ஆய்வுகளை செய்து வருகின்றார். அங்கே ஒரு உளவியல் ஆசிரியராக இருக்கின்றார், திருகோணமலையில் கல்வி கற்றவர். அவர் கூட அவருடைய படைப்புகள் கூடுதலாக எவ்வாறு இந்த தலைமுறை இடைவெளியை வெளிப்படுத்துவதாக எழுதி வருகின்றார். அதாவது ஒரு பிள்ளையோடு தாய் ஒத்து போக முடியாது, ஸ்லிம் இருக்கணும் அல்லது டயட் பண்ணணும், இதுகளுக்கெல்லாம் அந்த தாய்க்கு ஈடு கொடுக்க முடியாததால வருகின்ற மனக்கசப்புகளை எல்லாம் அவர் நிறைய எழுதுவார். அதே போல ஒரு சேவை நிமித்தம் சேவை செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு அவர் சேவை செய்கின்றார். தன்னுடைய கடமையை மாதிரில் வழிப்படுத்துகின்ற போது அவர் அந்த பெண்ணோடு தொடர்புபட்டு இப்பொழுது 2 பெண் பிள்ளைகளுக்கு தகப்பன் டிவோர்ஸ் ஆகி அந்த இடத்தை விட்டு போயிட்ட அவர் தனிய கொஞ்சம் ஆளுக்கு டிப்ரெஷன் ஆகி அந்த துன்பத்தோடும் ஒரு கவிதை ஒன்று எழுதி வெளியிட்டு இருக்கின்றார். அந்த கவிதை பாருங்கள். திருவிடெல்லாரும் என் ஆத்மாவுக்குள் அகப்பட்ட நீ ஆழமான அன்புக்குரியவன் என்று நீ அறியாமையில் அகப்பட்டேன். உணர்வையும் உயிரையும் ஊசலாட வைத்து உறவையும் உலகத்தையும் உயிரோட்டமாக்கிய நீ சுயநலத்தின் நிறை கண்ணாடி. சுவர்க்கத்தின் முதற்படியை சொல்லிய நீ நரகத்தின் வழியை வாழ்நாளில் உரைப்பாய் என கனா கூட கண்டதில்லை. கண்சுமிட்ட நேரம் காமத்திற்காக காலமெல்லாம் கைகோத்த துணையான என்னை உயிரோடு சமாதியாக்குவாய் என உணரவில்லை. உணர்வுகளுக்கு எல்லை வரும், உறவுக்கும் அர்த்தம் வரும், உள்ளத்தில் வழி வரும், உன் ஆன்மாவுக்கும் அறிவு வரும். உயிரான என்னை உன் ஆத்மா தேடும். உலகத்தில் நான் இருந்தால் ஓடோடி வருவேன் உன் தோல் சாய, ஏனெனில் நான் ஒரு அதிசய பிறவி. இங்கேயும் என்ன சொல்லப்படுகின்றது? பெண் என்பவள் நீ எவ்வளவு துரோகத்தை செய்தாலும் உன்னை நம்பித்தான் நான் சந்தோஷமாக வாழலாம் என்றுதான் வந்தனான். ஆனா நீ என்ன செய்த? நீ கடநேர காமத்துக்காக என்னை விட்டு போயிட்ட. ஆனால் நான் எங்கு இருந்தாலும் உன்னுடைய தோல் சாய்வதற்கு வருவேன், நான் ஒரு அதிசய பிறவி என்பதை அவள் எடுத்து காட்டுகின்றார். எனவே இவ்வாறு உங்களுக்கான இந்த கலந்துரையாடல் நேரம் கேள்விகள் கேட்பதற்கும் தர வேண்டும் என்று நினைக்கின்றேன். என்ன செய்வது? போதுமா அல்லது நிறைய விடயங்கள் இருக்குது? பேசுவோம். இதுவரை என்னுடைய இந்த உரையாடலை அல்லது என்னுடைய இந்த கருத்துக்களை சொல்லிக் கொடுத்து கேட்டதற்கு உங்களுக்கு நன்றி கூறி, இந்த வாய்ப்புக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. அவங்க பேசுனத புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும்னு நினைக்கிறேன். கஷ்டமா இருந்ததா? ஏன்னா மாணவர்களுக்கு இந்த மொழி புதுசு. கஷ்டமா இருந்தாலும் உங்களுடைய உணர்வுகளை எங்களுக்கு அந்த செய்தி புரிய வச்சு அதுதான். அப்புறம் நமக்கு அவங்க சொல்ற விஷயங்கள்ல நிறைய, அவங்க சொல்றது மிக கனமான விஷயங்களை சொல்றாங்க. நமக்கு அதெல்லாம் புரியாது. நம்ம ரொம்ப லேசா இருக்கிறோம். நமக்கு அதனால அதனுடைய அந்த கனம் புரியல. ஒரு அந்த பதுக்கு குழிகள்ல வாழுகிற வாழ்க்கைய பத்தி அவங்க சொல்றப்ப நமக்கு அது புரிச்சுக்கவே முடியாது. நம்ம அது எப்படி சொல்றது? அப்புறம் இப்ப பண்பாட்டு விழுமியங்கள் சேஞ்ச் ஆகுது. வேற புலம்பெயர்னாலே நம்ம மாணவர்களுக்கு தெரியணும். முதல்ல ஒரு இடத்துல இருந்து அவங்க வாழற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வாழ வேண்டிய சூழ்நிலை. அதுதான் புலம்பெயர். ஒரு புலத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, புலம்னா இடம், அந்த இடத்துல இருந்து பெயர்ந்து வாழறதுதான் புலம்பெயர் வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம். இலங்கையில இந்த போர் காரணமாகவோ வெவ்வேறு காரணங்களாலோ அவங்க அலைக்கழிக்கப்பட்டு அவங்க வேற நாடுகள்ல அகதிகளா போய் வாழறாங்க. வெவ்வேறு சூழ்நிலைகள். அதைதான் நம்ம புலம்பெயர் வாழ்க்கைன்னு சொல்றோம்.
அப்படி போன இடத்துல எங்களுக்கு பண்பாட்டு விழுமியங்கள்ல சிக்கல் வருது. ஆணுக்கு பிரச்சனை இல்ல, பெண்ணுக்கு அதிகம். ஏன்னா ஒரு பண்பாட்டு விழுமியங்களை அதிகம் தாங்கி வச்சிருக்கக்கூடிய ஒருத்தவங்க பெண் தான். ஒரு சமூகம் ஒரு நீங்க முதல்ல அம்மா சொன்னாங்க சாதின்னு விஷயங்கள் சொன்னாங்க. அதெல்லாம் கூட ஒரு இறுக்கமா இருக்கக்கூடியது யாருக்கிட்டன்னா பெண் கிட்டதான். பெண் மூலமா தான் எல்லாமே. அதனாலதான் பெண் ஒடுக்கப்படுகிறாங்க. ஏன்னா இதை காப்பாற்ற வேண்டும். இந்த பண்பாட்டை காப்பாற்றணும், இந்த மரபை காப்பாற்ற வேண்டும்னா பெண்ணால்தான் காப்பாற்ற முடியும். அப்ப பெண்ணை காப்பாற்றணும்னா பெண் தான் அந்த பண்பாட்டுக்கான அடையாளமாக இருக்கிறார். அதுதான் வழிபாட்டுக்குரியவளா மாறுறார். அது பெண் சார்ந்த விஷயங்களும் அது ஒடுக்குமுறையும் தவிர்க்க முடியாமல் அதுல வந்துருது. இப்ப அது இன்னைக்கு பேசி சில மாற்றங்களை அது கொண்டு வந்துட்டே இருக்கிறோம். பெண்ணுக்கான விடுதலை, அதை நோக்கிய என்ன எது வரைக்கும் இந்த விஷயம் அப்படின்றத பத்திலாம் பேசி இன்னைக்கு நிறைய மாற்றங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா ஒரு இறுக்கமான சமூகத்துல எப்படி இருந்தது அது இந்த போர் இலக்கியம். நமக்கு இன்னைக்கு புதுசா ஒரு சொல்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, போர் இலக்கியம். நம்ம அகம் புறம்ன்றத அவங்க பிரிச்சதே எவ்வளவு வித்தியாசமா பிரிச்சாங்க. இப்ப நம்ம அகம்னா காதல்னு நினைச்சுருவீங்க, புறம்னா ஒரு அரசனுடைய வீரம் போற விஷயங்கள் எல்லாம் சொல்லுவோம். அகம் புறம்ன்றது அதுவே நம்ம தமிழ் மரபுல, இலக்கிய மரபுல ஒரு இடைக்காலம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் புற இலக்கியம்னு ஒண்ணும் கிடையாது. அதை எல்லாமே பக்தி வந்துருச்சு, அரபு இலக்கியங்கள் வந்துருச்சு, வேற விஷயங்கள் காப்பியங்கள் வந்துருச்சு. அது மாதிரி வந்திருந்ததுனால நம்ம அகம்புறம்ன்ற பிரிக்கிறது, அந்த திணை கோட்பாடுன்றது சங்க இலக்கியம் மட்டும்தான். அதுக்கப்புறம் அந்த திணை இலக்கியம் அப்படின்னு நம்ம சங்க இலக்கியத்தை சொல்லுவோம். அது மட்டும்தான். நீங்க அகப்புறம்னு படிக்கிற இலக்கணங்கள் எல்லாம் சங்க இலக்கியத்துக்கு தான் உதவும். பின்னாடி இருக்கிறதுக்கு அந்த மரபுகளுடைய தொடர்ச்சி தான் பார்க்க முடியும், தவிர அது பெருசா சேராது. இப்ப அவங்க சொல்லும் போது அகம் புறம்னு சொல்லும் போது அகத்துக்கு அவங்க கட்டமைப்பு என்னன்னா, நாம பேசுற நம்மளுடைய உள் பிரச்சனைகள், நம்மளுடைய ஒரு பெண் சார்ந்து சமூக அவங்களுடைய குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள், இதெல்லாம் அகம். புறம்னு சொல்றது இந்த போர் இலக்கியம், அவர்கள் சந்திக்கிற அந்த போர் இலக்கியம், அந்த ஒரு விஷயங்களை அப்படி கொண்டு வருது. உண்மையிலே சங்கத்துடைய தொடர்ச்சியா அந்த போர் இருக்கிறத அவங்க அந்த புறநானூறு ஒரு பாட்டு சொன்னாங்க. என் மகன் புறமுதுகிட்டு காமிச்சிருந்தான்னு சொன்னா நான் அவனுக்கு பால் கொடுத்த மார்பகத்தை வெட்டி வீழ்த்துகிறேன்னு சொன்ன அந்த தன்மையை இன்னைக்கும் சந்திக்கக்கூடியவர்கள் அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்றத சொல்லும் போது அதுக்கு எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு பேர் அந்த அவங்க சொன்ன அந்த கதையில வர்ற கதாபாத்திரம். நேற்று அவன் மகன் போயிட்டான், எங்களுடைய உறவுல இருக்கிற அப்பா இல்லை, அம்மா கணவன் இல்லை, எல்லாருமே இழந்திருக்கிற நேரத்தில் அந்த பெண்ணுடைய சொத்து இது அப்படியே சங்க இலக்கியத்துல பாக்குறது மாதிரி. இது ஏதோ கற்பனைக்கான சொன்னது இல்லைன்றதுக்காக தான் அவங்க சொல்றாங்க. நான் என் வாழ்க்கையில் பார்த்தேன், நான் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு போர் சூழல் இருக்கும்போது படிக்க போறாங்க, பாடம் நடத்த போறாங்க, வேலை பாக்குறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, எதுக்காக லீவ் விட்டுருவோமான்னு நினைக்கிறேன். நம்மளுடைய மனநிலையும் ஏதாவது எப்படி வாசிக்கிறாங்க. இப்ப இந்த உணர்ச்சி நமக்கு இந்த உரை பெருசா அவங்க கிட்ட அவங்க பத்தியான பச்சாதாபத்தை எதிர்பார்க்கல. இல்ல அவங்க இலங்கை தமிழர்களுடைய கஷ்டங்களை பார்த்து நீங்க எல்லாம் கண்ணீர் வச்சிருந்தீங்க, உங்க கண்ணீர் என்ன செய்ய போகுது, அதெல்லாம் எதிர்பார்க்கல. அதெல்லாம் இல்லாமல் இப்படி எல்லாம் இருக்கு இலக்கியம், உணர்ந்து கொள்ளுங்கள். அவங்க சொன்னாங்க, நிறைய பேர்கள் தான் சொன்னாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நமக்கு தான் தெரிஞ்சிருக்கும். எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கு. நான் உங்கள் தமிழகத்தில் நடக்கிற எழுத்தாளர்களை அவங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன்ல, நீ தெரிஞ்சுக்கலவா என்னை பத்தி? நியாயமான உணர்வு. நம்ம என்ன செய்யறோம், நம்மளையே நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம். அவங்களுக்கு எதிர்பார்ப்பு எவ்வளவு நியாயமானது. வந்த உடனே எங்கெல்லாம் போனீங்க, எங்கெல்லாம் வந்தீங்க, எங்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க, தொல்காப்பிய செம்மல் காளியப்பனையா அவர்கள் அழைச்சாங்க, கோயம்புத்தூருக்கு போனேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த பேர் எனக்கு புதுசு. தொல்காப்பிய செம்மலா, இலக்கணத்துல நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், நிறைய படிச்சு வச்சிருக்கோம், நிறைய பேர் தெரியும், நமக்கு பெரும்பாலும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். தொல்காப்பிய பிள்ளை தமிழ் எழுதி இருக்கிறார், தொல்காப்பியர் பிள்ளை தமிழ் எழுதி இருக்கிறாரு. அவரை பத்தி சொல்றாங்க, அவரை பத்தி சொன்னா ஏன்னா நாம நம்ம ஊர்ல இருக்கிறவங்கல்ல யாரும் ஒருத்தர், நமக்கு இப்ப பொதுவா வெளிப்படையா பிரபலமா தெரியாத ஒருத்தர்
அவரை பற்றி விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்காங்க. அதாவது வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம், வேற விஷயம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி தேடுதல் உள்ள அவங்களுக்கு என்ன இப்ப இனிமே ஒரு பேராசிரியராகி அவங்க போய் அதுக்காக இவங்க பேசுற விஷயங்கள், இதை தெரிஞ்சுக்கிற விஷயங்கள், படிக்கிற விஷயங்கள்னால என்ன அவங்க வாங்கிக்க போறாங்க? அவங்க இலக்கியத்துக்கு ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை சொன்னாங்க. இலக்கியம்ன்றது என்னுடைய உணர்வு. அதை நீ படிக்கிறியா படிக்கலையா, உனக்கு போய் சேர்ந்துச்சா இல்லையா, இலக்கியம்ன்ற நம்ம உணர்வுகளை தர்றது எல்லாமே சரியான விடைகள் தான். அவங்க சொன்னாங்க, என்னுடைய மன அழுத்தம், அதுக்கான வடிகால், அதுக்கு தீர்வு என்னால சொல்ல முடியல, எனக்கு அழுத்தம், அது பிரஷரா இருக்கு, நான் அதை எடுத்து கொட்டிடுற போது, என்னுடைய பிரச்சனையை கொட்டிடுற போது, அது நான் அதை கொஞ்சம் நான் ஏதோ சாதிச்சுட்டேன், அதை யாருக்கையும் சொல்லிட்டேன். இதுதான் நம்ம விஷயம். ஏதாவது ஒண்ணு நம்ம வீட்டுல நல்லதோ கெட்டதோ நமக்கு நடந்துச்சுன்னா நாம அடுத்தவங்க கிட்ட சொல்லாம இருப்போமா? வாய்ப்பே இல்லை. நம்ம ஏதாவது சொல்லணும்னு நினைப்போம். நம்ம பேசுறதெல்லாம் இதுதான் இலக்கியம், இதுதான் உணர்ச்சி. மனித உயிர்ன்றது ஒரு செல்லுன்றது இன்னொன்னு தொடர்பு கொள்ளாம இருந்தா ஜடமாயிடும். அது மாதிரிதான் நாம ஏதாவது நம்ம மனசுல நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை ஏதாவது ரகசியம்னு சொல்லுவோம். எதையுமே நம்மளால காப்பாற்ற முடியாது. சொல்லிட்டு இருக்கிறதுல நீங்க ரொம்ப இயல்பா இருக்கிறீங்க, இலக்கியமா இருக்கிறீங்க, உண்மையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம், தெளிவா இருக்கிறீங்க. நீங்க சொல்லாம வச்சுக்கிறீங்கன்னா நீங்க அழுத்தத்துக்கு ஆளாயிட்டீங்கன்னு அர்த்தம். எவன் ஒருவனால் எல்லாத்தையும் உங்களோட கலந்து யாரோட பேசி முயற்சினா அவன் ஃப்ரீயா இருக்கிறான், நல்லா இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். நீங்க பேசிக்கொள்ள முடியாத ஒன்றதை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க இறுக்கமாக இருக்கிறீர்கள், மன அழுத்தத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறீர்கள், நோயாளியாக இருக்கிறீர்கள் அர்த்தம். இப்ப இவங்க தனியாவே இருக்க வேண்டியதா இருக்கும். வேற போர் சூழல்ல யாருகிட்ட சொல்றது, யாருகிட்ட பேசுறது? அப்ப அவங்க எழுத்துக்களா மாத்துறாங்க, வெவ்வேறு வடிவங்களா மாத்துறாங்க. அந்த அழுத்தம் தான் அந்த இலக்கியமா கொண்டு வரும். அந்த இலக்கியம் எவ்வளவு உண்மையானது, எவ்வளவு அழுத்தமானது, அதை பற்றி நாம எவ்வளவு தெரிஞ்சுக்கிற வேணும். அதைத்தான் அவங்களுடைய உரையின் மூலமா நாம புரிஞ்சிக்க வேண்டியது அவங்க அப்படின்னு பாக்குறோம். அது இங்கேயும் பெண் எழுத்தாளர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டிலேயே எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஏன் இந்த போர் சூழல், அந்த அழுத்தம், புலம்பெயர்வு அழுத்தம், 2 அழுத்தம், இத மாதிரியே பெண்ணுக்கு அதை விட பெரிய அழுத்தம். பெண்ணுக்கு அவங்க சூழ்நிலையில எவ்வளவு பெரிய அழுத்தங்கள் இருக்கு. ஒரு பெண் இன்னைக்கு வெளியே வந்துற மாதிரி எல்லாரும் இன்னைக்கு எவ்வளவு நவீனமான மாற்றங்கள் இருந்தாலும் பெண்ணுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. ஒரு குழந்தைன்னு வந்துட்டுனா வேலைக்கு போக முடியாது, குழந்தைங்க கவனிச்சுக்கணும், இவ்வளவு சிக்கல்கள். ஒரு சாதாரண அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே நிறைய சிக்கல்களை இப்ப 12 மணி 6, 8, 9 மணி வரைக்கும் ஒரு ஆண் வேலையை செய்யலாம், வேலை தளத்துல வேலை செய்யலாம். ஒரு பெண் ஒரு 6 மணி ஆயிடுச்சுன்னா இன்னுமா வரலன்னு கேள்விகள் வரும். எவ்வளவு சிக்கல்கள் இருக்கும், எவ்வளவு சிக்கல்கள் சாதாரணமானது. அது அந்த மாதிரியான விஷயங்கள் அதை யார்கிட்ட சொல்றது? இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்படி இருக்கு, சிலது சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கும், அதை எப்படி சொல்றது அப்படின்ற உணர்வுகளின் அந்த அழுத்தத்தை பெண்கள். அதனாலதான் 1800கள் தொடக்கம் 1900கள்ல மிகப்பெரிய நவீன இலக்கியம் தமிழ்ல உருவான இலக்கியங்களை அதிகமான வாசக பரப்பு பெண்கள் தான். அதிகமான எழுத்து, காத்திரமான எழுத்தை தமிழ்ல அவ்வளவு பேர் கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ரொம்ப நாள் எழுத முடியாது. கொஞ்சம் அவங்க இளமை பருவத்தில் எழுதுவாங்க, எழுதுறத ஒரு கதை எழுதியிருப்பாங்க, 2 கதை எழுதியிருப்பாங்க, அதோட ஸ்டாப் ஆயிடும். அவங்களால தொடர்ந்து எழுத்தாளராக இருக்க முடியாது, அவங்க குடும்பம் அனுபவிக்காது. இப்ப அம்மா சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி வெவ்வேறு சூழல் கடைகளால் அவங்க எழுத்தாளராங்க. அதனால எழுத்தாளர்ன்ற பெரிய விஷயமும் இல்லை, எழுதாதவர்கள் சாதாரண ஆட்களும் இல்லை. அவங்கவுங்களுக்குள்ள உணர்வு தேக்கங்கள் இருக்கு, அது சொல்றோம், அது பல மாற்றங்கள் எல்லாம் தரும் அப்படின்ற விஷயங்கள். ஒரு பெண் எழுத்து, இன்னைக்கு 3 விஷயங்களை பத்தி நம்ம கொஞ்சம் அறிமுகமாயிருக்கும். ஒரு பெண் எழுத்து அப்படின்னா என்ன, இலக்கியம்னா என்ன, போர் சூழல் எப்படி, அங்க இலங்கை தமிழர்கள் என்னென்னலாம் சிக்கல்கள் இருக்கணும், இந்த அனுபவத்தை நாம எப்படி எடுத்துக்கிறோம்னா நாம எவ்வளவு நல்லா இருக்கும், நாம என்ன கவனிக்கணும், என்ன நம்ம படிக்கிற படிப்பையாக ஒழுங்கா படிக்கணும், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இலக்கியங்களை கவனிக்கணும், மக்களை கவனிக்கணும், அவங்கவுங்களோட பிரச்சனைகளை பத்தி யோசிக்கணும். அது மாதிரி நம்ம சார்ந்து வெளியில இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் வாசிக்கணும், அவங்களுடைய உணர்வுகள், அவங்களுடைய சிக்கல்களை பத்தி யோசிக்கணும். அப்படி யோசிக்கணும்னா எப்படி வெளியில ஒரு தாய் அழுது கிடக்கிறத யாரும் கண்டு கொள்ளாமல் போகிறார்களோ அது மாதிரிதான் இது. அந்த இலக்கிய பரப்பு, நவீன இலக்கிய பரப்புன்றது அப்படி இருக்கு. நாம அது மாதிரிதான் தமிழ் அன்னை அழுது கொண்டிருக்கிறார். என்னன்னா நவீன இலக்கியம்னு சொல்லப்படுற எத்தனையோ எழுத்துக்கள் வந்துகிட்டு இருக்குது, நம்ம தமிழ் படிக்கக்கூடியவர்களே அதை கண்டும் காணாதுதான் போய் கொண்டிருக்கிறார்கள்.
அந்த தாய் எப்படி அழுது கொண்டிருந்தாரோ அப்படிதான் தமிழ் தாய் அழுது கொண்டிருக்காரு. நீங்களாம் தமிழ் தாய் வாழ்த்து பாடுவதனால் அவள் வாழ்ந்து விட மாட்டார். அதை அந்த பண்ணி செய்து கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், அவர்களை நாம் கௌரவிக்க வேண்டும், அவர்களை கவனிக்க வேண்டும். அவருடைய உணர்வுகள், அவர்கள் சொல்வது உலகத்தை செல்லுகிற நெல்லுகளை எல்லாம் அரைகூவி கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய குரலை கேட்க வேண்டும், மானசீகம் படிக்க வேண்டும், அவர்களுக்கு அங்கீகாரம் தர வேண்டும். நம்ம ரொம்ப தூரம் கூட வேணாம், நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய எழுத்தாளர்களையாவது கவனிக்கணும். முத்துராமூர்த்தி ஒரு 60 புத்தகம் எழுதியிருக்கிறாரு அப்படின்னா அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் அவர் அப்படி போறாரு. இப்ப இங்க இந்த வரலாற்று புதினங்கள் எழுதினேன் யாருங்கய்யா, நம்ம இந்த ஊரை பற்றி நிறைய வரலாற்று புதினங்கள் எழுதியிருந்தார். அதிகமான வரலாற்று புதினங்கள் எழுதினவர் நம்ம ஊரை சார்ந்தவர். நம்ம பாண்டவ தூத பெருமாள் கோயில் அதனோட தொடர்புடையவர். இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம பக்கத்திலே இருப்பாங்க. நம்ம அப்பா துறையார் நிறைய கவிதைகள் எழுதுறாரு, அவர் கேட்கணும். நம்ம நீலமணி சார் நிறைய ஐக்குள்ளா எழுதுறாரு, தொகுப்புலா ஏன் வரல அப்படின்னு. அதெல்லாம் ஒரு உணர்ச்சி கலம்பல். அதெல்லாம் சார் நண்பழகன் கூட கவிதை எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். அதை கவனிக்கணும். இந்த மாதிரி அதெல்லாம் ஒரு உணர்ச்சி. அந்த மாதிரி படைப்பு இலக்கியங்கள் நீங்கள் எழுதணும். நீங்களாம் எழுதியிருப்பீங்க, நீங்க உங்களுடைய விஷயங்கள் வரணும், எழுதணும் போது உங்களுடைய அழுத்தம் வெளியே வந்து நிறைய யோசிப்பீங்க, சிந்திப்பீங்க, சமூகத்தை யோசிப்பீங்க. எழுதும் போது உங்களுக்கு ஒரு நல்ல நடை வர ஆரம்பிச்சிடும். அதுவே வரும். ஏதாவது ஒரு விஷயத்த பொருண்மையை வச்சு அழுத்தம் கொடுக்கும்போது எழுதுவீங்க. நம்ம பிள்ளைங்க எழுதுவாங்களா, கட்டுரை கூட எழுத தெரியாதவன்னு சொன்ன காலத்துல போய் போன முறை திட்ட கட்டுரைன்னு சொல்லும் போது எப்படி எழுதுனாங்க பிள்ளைங்க, அருமையா கொடுத்துருந்தாங்க, பார்த்துட்டு அசந்து போயிட்டாங்க. அது மாதிரி நீங்களும் பண்ண போறீங்க. அது ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை. ஒரு அழுத்தம் வரும்போதுதான் நீங்க செய்வீங்க. செய்யும் போது அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நீங்க செய்ய போகிறீர்கள் என்று சொல்லி, இப்ப உங்களுக்கு ஏதாவது அவங்களோட பேசினாதான் சிறப்பு. ஏன்னா அவங்கள சும்மா காதல் கேட்டுட்டு போகணும். நீங்க கேட்டீங்களா இல்லையான்னு தெரியாது. அவங்க கிட்ட கேட்கறதுக்கு நிறைய இருக்கு. ஒரு 10 நிமிட காலமாக நீங்க ஏதாவது சொல்லணும், கேட்கணும். அந்த மாதிரி உங்களுக்கான நேரங்கள் நீங்க எழுந்து சில கேள்விகளை கிட்ட கேளுங்க. அம்மா வந்து சொல்லுவாங்க. இவ்வளவு ஆர்வத்தோட இருக்கிறாங்க, அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்ளணும். யாராவது வாங்க. எல்லாருக்கும் சொல்ற என்னுடைய ஆலோசனை வந்து, நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு படைப்பாளி தான். நான் படைப்பாளி என்ற எங்கேயோ மேலே இருந்து பிறந்து விட இல்லை. உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை டைம் இல்லையாண்டு விடுவீங்க, அல்லது அதை எப்படி கொடுக்குறான்னு தெரியாம விடுவீங்க. நீங்க கொஞ்சம் இருந்து ஏதோ ஒன்று பாதிக்கிற உங்களோட கஷ்டப்படுத்துறது, அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையை நீங்க போயிருந்து கொஞ்ச நேரம் நிலாவை பாருங்கோ, அல்லது அமைதியா இருங்கோ, அல்லது தனிமையில இருங்கோ. இருக்கைக்குள்ள உங்களுக்கு ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ள அதை கொண்டு வந்து கொடுக்க நல்லா இருக்கும். அது ஒரு படைப்பாளியாய் வந்துடுவீங்க. அது சமூகத்துக்கு ஏதோ ஒன்றை கொடுக்குறீங்க, உங்களை நீங்க வளர்த்து கொள்றீங்க. அதை நான் எல்லார்டையும் சொல்றதுதான். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு படைப்பாளி இருக்கிறான், ஆனா கண்டுகொள்றது இல்லை. நம்ம எழுதிடணும். நமக்கு கஷ்டங்கள் நிறைய இருக்கும், யாருக்கும் கஷ்டம் இல்லாததெல்லாம் இல்லை. அந்த கஷ்டத்தை எழுதி பாருங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்ல, பலருக்கும் பயன்படக்கூடியதா இருக்கும். உங்க உணர்வை உங்க அப்பாவுக்கே தெரியும், உங்க அம்மாவுக்கே தெரியும். நீ எழுதி வச்சிரு. அப்ப நான் நேரடியா சொல்லும் போது நீ என்னப்பா அப்படி பண்ற அப்படின்னு அப்பா கிட்ட சொல்லும் போது கோவப்படுவாரு. ஏதாவது அந்த நேரத்துல அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாம கூட இருக்கும். நாமளாலும் சரியா சொல்ல முடியாது. நம்ம கோவத்துல அந்த உணர்ச்சியில நாமளும் அப்பா கிட்ட நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்ற உணர்வை சொல்ல முடியாம கூட போயிருக்கலாம். ஆனா நீ எழுதிப்பாரு, எழுதி கொடு. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கும். உனக்கே நீயே ஒரு டைரி எழுதுற பழக்கங்கள்லாம் அப்படிதான். நம்ம எழுதுற பழக்கமே இல்லாம போச்சு. எழுது ஒரு லீவ் முடிச்சுட்டு வந்தா லீவ்ல எல்லாம் என்ன பண்ண எழுது. இன்னைக்கு என்ன இந்த ஃபீட்பேக், இன்னைக்கு பார்த்தமே, இன்னைக்கு பேசினாங்களே, அதுல நான் என்ன உணர்ந்துட்டேன்னு எழுது. நீ வந்து எழுதல அப்படின்னா நீ இன்னைக்கு பேசுறத கூட உன்னுடைய மனசுல வச்சுக்க முடியாது. எழுதுறது அவ்வளவு பவரான விஷயம். நீங்க இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பாடம் நடத்துறது கூட அவர் போர்ட்ல எழுதிட்டாருன்னா அதை போட்டோ பிடிச்சி பண்ணிக்கலாமே, இல்ல ரெக்கார்டு போட்டுருமே. இதை அனுப்பி விடுறீங்களா? எனக்கு ஒரு சின்ன விஷயம். இப்போ நீங்க படைப்புலகத்துக்கு வந்துட்டீங்க. இப்ப இருக்கக்கூடிய பெண்களும் அக்காலத்துல இருக்கக்கூடிய துன்பத்திலையும் இப்ப எழுதுறதுக்கு நிறைய உணர்வுகள் இருக்கா? எழுதிட்டு இருக்காங்களா? அதுக்கு முன்மாதிரியா இருக்காங்களா? நீங்க அதுக்கு என்னென்ன தொண்டு செஞ்சிருக்கீங்க? இப்ப கூடிய பெண்களுக்கும் அந்த ஈழத்த பெண்கள் தன்னுடைய பெண்ணியத்தை எப்படி இது பண்ணிட்டு இருக்காங்க? ஏன்னா நீங்க சொல்லும் போது எல்லாமே எங்களுக்கு இப்ப ஒரு சினிமா பார்த்தா எப்படி நமக்கு ஒரு நிழல் படமா வருமோ அது மாதிரி வந்துட்டு நிறைய பெண் எழுத்தாளர்கள் சொல்றீங்க. எங்களுடைய பெண் எழுத்தாளர்கள் சொல்லும் போது
எங்களுடைய இலக்கிய சம்பந்தமான விஷயங்களை மட்டும்தான் இருக்க முடியும். ஐயா சொன்ன மாதிரி அந்த போர் சம்பந்தமான விஷயங்கள்ன்ற போது இன்னைக்கும் அது இருக்கு, ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. இப்ப பொருளாதார சிக்கல் வேற அங்க இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய அங்க எப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள், ஏன்னா நாங்க நியூஸ்ல கேட்கறத சரி ஒரு மனிதர் சக மனிதர் வந்து சக உணர்வுகளை எங்ககிட்ட பகிரும் போது எண்ணங்கள் இன்னும் நிறைய தோணுது. அப்ப ஐயா சொன்ன மாதிரி தேடல் எங்கெங்கெல்லாம் இருக்கு பாரு, அந்த உணர்வு இப்ப எப்படி இருக்குன்றதுதான் என்னன்னு சொன்னா பொதுவா அதாவது அவங்க போர் சூழல் முடிஞ்சிருச்சா இப்ப எப்படி? அதான் பொதுவா எங்களுடைய ஈழத்து இலக்கியத்தை சொல்லுவாங்க, குறை சொல்ற மாதிரி சொல்லுவாங்க, ஒரே முடிஞ்ச போரை வச்சுக்கொண்டு ஒரே புராணம் பாடி கொண்டிருக்கிறாங்க, வேற ஒரு இல்லையா பேசுறதுக்கு பழசையே திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அது அப்படி இல்லை. நான் ஒரு விஷயத்த இங்க சொல்றேன் என்னடா, அந்த படு அந்த தாக்கம் மனசுல இருந்திருந்து அது வேற வடிவத்துல வரும். வேற இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நான் ஒரு கதை இப்ப கிட்ட போன வருஷம் எழுதினா கடவுள் தான் அனுப்பினாரா. அந்த கதையில பன்னியில போராடி அகர் போராடி பிள்ளைக்கு அந்த பொம்மை சத்தங்கள் கேட்டு கேட்டு அப்னோமலா பிறந்துடுது. அப்ப புருஷனை வந்து கொண்டு போயிட்டாங்க, காணாமல் போனவர் பட்டியல்ல ஆவி வந்து பிடிச்சு கொண்டு போய் இன்னும் விடையில. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு வாழ்வு விளங்குற நான் பேசுறது ஆதாரத்துக்கு ஆடு கொடுத்தவங்க, ஆடு வளர்க்கறதுக்கு அதை வளர்த்து நீங்க வித்து அதுல வருமானத்தை எடுத்து பிள்ளை படிப்பிச்சிடாது. அந்த ஆடை அவ வளர்த்து கொண்டிருக்கிறா, வளர்த்து பிள்ளை நல்ல விருப்பமா அந்த பிள்ளைய வளர்க்குது. காணையில அந்த ஆடை அவிட்டு விட காணையில அந்த அந்த ஊர்ல ஒருவன் இருக்கிறான், கசிப்பு காய்ச்சலவன், சரியான சண்டியன். அவன் ஆமியோட சரியான தொடர்பு, தமிழன் தான் ஆமியோட கண்டாய். அவன் என்ன செய்தாலும் ஒரு தரம் வாய்க்கிறது சொல்லிடுறேன், அங்க தொடர்பு இருக்கு. அப்ப இவன் ஆட்ட காணையில எல்லா ஆடவும் தேடினா காணையில வந்து பார்த்தா அவன் வீட்டு பக்கத்துல வெறும் பளவு அதுக்குள்ள வெட்டி போட்டு விட்டுக்கிறது. பிள்ளை பார்த்துட்டு அழுகுது, தாய் அழுது ஆதாரத்துக்கு தந்தது. போய் பொலிசுக்கு போறா, பொலிசுக்கு போய் சொல்றா, முதல் போனவ புருஷனை காணையிலேன்றத தேடி தேடி புருஷனை தேடி போனவ இப்ப ஆட்டை காணையில, ஆட்டை எப்படி செய்துட்டானவன்னு சொல்லி போறா. தமிழ் போலீஸ் பொம்பளை போலீஸ் இருக்கிறா, அவ கூப்பிடுகிறா, என்னண்டு என்னுடைய ஆட்டை இவன் வெட்டி இழந்துட்டான்னு சொல்ல, இங்கவா நீ போராடி இப்ப இதுக்கு போய் என்ட்ரி போட்டி என்று சொன்னா அவங்க குடும்பமே இல்லாம போகும், பேசாம போவேன்னு சொல்லி சொல்றா. அப்ப ஆமி வாரான் வந்து, என்ன ஆமி வாரான் இவருக்கு இப்படி அண்டு பைத்தியம், அவள் ஒரு பைத்தியம் என்று சொல்லி ஒரு கதை எழுதினான். அப்ப போர் முடிஞ்சுது, ஆனால் இப்பவும் அது இது தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது. அப்ப அது வேற வேற வடிவத்துல எழுதி கொண்டுதான் இருக்கிறாங்க. ஓகே, ஆனால் துஷ்பிரயோகம், பாலியல் சார்ந்தது, பெண் அடிமைத்தனம், பெண் சீரழிவு, இந்த சமூக பிரச்சனைகளும் ஒரு புறம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். புலம்பெயர்வு, அந்த புலம்பெயர்வால வருகின்ற சீர்கேடுகள், அதை பற்றியும் வருது. போரின் தாக்கம் இப்ப எப்படி அதை பாதிக்குது குடும்பத்துல அண்டதையும் எழுதி கொண்டிருக்கிறாங்க. போரைத்தான் எழுதுறாங்க இல்ல, அதை எழுதினாலும் அது சப்பு உப்பு சப்பட்ட வேலை திருப்பி திருப்பி சொல்றதுல அது ரசனை இல்லாம போயிடுது, நிறைய ஆயிடுச்சு. அது அப்புறம் வந்து புலம்பெயர் இதுல வந்து பண்பாட்டு சிக்கல்னு சொன்னாங்க. அங்க போற ஆண்கள் வந்து அங்க இருக்கிற கல்ச்சருக்கு மாறிடுறான். இப்ப இங்க இருந்து ஒரு குடும்பம்ன்ற நிறுவனம் இருக்கு இல்லையா, அதுல விட்டுறான். அவன் வேற வேற விஷயங்கள் போயிடும். அந்த பெண்ணை வந்து இங்க இருக்கிறவங்க, இப்ப நம்ம இருக்கிற விழுமியத்துல எப்ப ஏற்பாட்டாலும் அந்த குடும்ப நிறுவனத்துக்குள்ளேயே இருப்பாங்க. அந்த கணவன் அவனுக்கு உரிமை, அவன் பெண்ணு வந்து எப்ப வேணாலும் போட்டு ஜீவான் என்ன சொல்றது ஜீவனாம்சத்து வரைக்கும் கேட்கலாம். அவங்களுக்கு அவங்களுடைய சொத்துல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, எப்ப ஒரு கல்யாணம் பண்ணிட்டானோ அன்னைக்கு அவன் சொத்துல பாதி பங்கு நமக்கு இருக்கு அப்படின்ற ஒரு சட்ட பாதுகாப்பாக நமக்கு இருக்கும். இங்க அதுக்கு அதை அந்த சட்டத்தை தாண்டியும் அது ஒரு உண்மையா இருக்கக்கூடியவங்க பெரும்பான்மை இருக்கிற சூழல் இருக்கு. ஆனா அதை நீங்க வெளிநாடுகள்ல பண்ணவே முடியாது. பட் சாதாரண அப்ப அந்த பெண் வந்து தனிமையாக ஆக்கப்படுகிற அந்த சூழல் பெரிய பிரச்சனையா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, பெண்களை ஆண்களை தனியே நாங்கள் பிழை சொல்லலாம். அதை புலம்பெயர்ந்து வாழ்ற பெண்கள்லயும் பிள்ளைகள் இருக்குது. ஒரு லோயர் என்னோட ஃப்ரெண்ட் அங்க, அவ சொன்னா, விளங்குதா புரியுதா, அவ சொன்னா எனக்கு நீங்க ஒரு எழுத்தாளர் தானே, உங்களுக்கு நான் சொல்லணும்னு சொல்லி கணவன் மனைவி அந்த பெண் பெடியன் தான் இவ தாய
சகோதரங்களை எல்லாரையும் எடுத்து விட்டவர். பிறகு அங்க வந்து சலுகை பெண்களுக்கு தான் கூட கவர்மெண்டே கொடுக்குது. புருஷன் ஏதாவது பிரச்சனை என்று சொல்லி சொன்னா வாழ்வாதாரத்துக்குரிய சகல இதுகளும் வசதிகளும் அரசாங்கம் கொடுக்கும். அப்ப அதுக்காக அவ என்ன செய்தா, ஒரு வீட்டிலே இருந்தே 2 பேரும் பிரிஞ்சும் இருப்பாங்க. அப்படி இவ போய் கோர்ட்ல போட்டிருக்கிற வழக்கு, இவர் எனக்கு செக்ஸ் பிரச்சனை, இவரோட என்னால இருக்கையில டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி. அப்ப அந்த லோயர் சொல்றா, எங்கட நாட்டுல எத்தனையோ பிரச்சனை இருக்கு, செக்ஸால குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஆனா வெளியில அது கொண்டு போற இல்ல. இவ பப்ளிக்கா போட்டு போலீஸ் இதுக்கு கேஸுக்கு போட்டிருக்கிறா. அப்ப என்ன சலுகை கிடைக்கிறதுன்றதுக்காக அப்படி செய்யறா என்று சொல்லி. அப்ப ஆண்களின் பக்கம் தனியே நாங்கள் சொல்ல இயலாது. பெண்களும் என்ன செய்யறாங்கன்னா தங்களுக்கு சாதகமா நடக்கிறதுன்றதுக்காக அப்படி நடக்கும். அங்க குடி வேற பெண்கள் தொடர்பு, ஆண்கள் பக்கத்துல பெண்களும் வேற தொடர்புகள், இப்படி நிறைய எல்லாம் நம்ம அறம் அப்படின்ற விஷயங்கள் இல்லாம நம்மளுடைய கல்ச்சர்ல இருந்து மொத்தமா ஆயிடும். இங்க ஒரு அறம் அப்படின்றது இருக்கு, நம்ம பண்பாடுன்ற விஷயத்தோட அந்த வலிமையத்தோட வச்சிருக்கோம். அந்த அறப்பிழைவு வந்து மிகுதியாக இருக்கிற அந்த சூழல், அதை எதிர்கொள்ற பிரச்சனைகள் அப்படின்றது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு கேள்வி. இப்போ இந்த தமிழ்நாடு, தமிழ் மக்கள், தமிழ் சமூகம், தமிழ் மொழி, இதை பத்தி ஈழ மக்களுடைய பார்வை இப்ப எப்படி இருக்குது? ஏன்னா நீங்க எனக்கு ஒரு வருத்தம், இப்ப நீங்க பேசும்போது என்ன பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, எங்களுடைய மக்கள், எங்களுடைய மொழிகள், எங்களுடைய பெண்கள் அப்படின்னு தனிப்பட்டு நீங்க, ஆனா நாங்க பேசும்போது அவங்களும் எங்களுடைய மக்கள், எங்களுடைய உணவுகள் அப்படின்னு தான் நான் பேசுவேன். அது கொஞ்சம் மன வருத்தமா இருக்கும். நீங்க சொல்றீங்களா? நான் சொல்லணும் என்னன்னா, அங்க வந்து அவங்க பேசுற உரையாடல்கள்ல நம்ம 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 எங்களை, அது அவங்களுடைய சொல் வழக்கு, அது வந்து நீங்க எங்கள் வள்ளுவர் அப்படின்னா அது அந்த மக்கள் மட்டும் இல்ல, பொதுவா அது அவங்களுடைய இப்ப வட்டார வழக்கு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இலங்கையுடைய வட்டார வழக்குல எங்கள்னு தான் சொல்லுவாங்க, நமது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, எங்கள்னு சொல்லுவாங்க. அது வட்டார வழக்கு மாதிரி அந்த இலங்கை மொழியுடைய அமைப்பு. இல்ல தமிழரை பொறுத்தவரையில தமிழ் ஒன்றுதான், தமிழ் இனத்தாலையும் இதாலையும் மொழியாலையும் சேதப்பட்டவர்கள். அந்த நேரத்துல போர்க்காலத்துல எத்தனையோ பேர் தமிழ்நாட்டுல தீக்குளிச்சு இருக்கிறாங்க. இங்க அந்த 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 சகோதரத்துவம் அந்த அங்கேயே செய்யாத இத இங்க கலனமே செய்திருக்கிறாங்க. அதே போல இன்னைக்கு இங்க வந்திருந்து எங்களை மகளிர் முகாம்கள்ல ராச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வாழ்க்கையை மறந்து அரசாங்கம் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்குது. அப்படி வாங்கினேன் நாங்க அப்படி பிரிச்சு பார்க்கறது இல்லை. அந்த இடத்துல நாங்க வாழிக்க இது உங்களுக்கு புதுசு. நான் பேச வர விஷயம் வந்து, நாங்க போர்ல அனுபவிச்சது, உங்களுக்கு பங்கர் வாழ்க்கை என்னன்னு தெரியாது, போர் வாழ்க்கை என்னன்னு தெரியாது, உண்மையில அந்த பொம்மர் வந்து கோடைக்குள்ள தாக்கப்படுறதுகள் என்னன்னு தெரியாது. அப்ப அதுக்குள்ள நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதிதான் அனுபவிச்சோம் நாங்கள். அப்ப அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு நான் அதை எப்படி சொல்ல வேண்டும்னா, நாங்கள் அனுபவிச்சது அதை சொல்றோமே ஒழிய தமிழர் பற்றி என்னைக்கும் ஏறி ஓடி வாரம் ஒரு தாய்நாடு, எங்களுடைய தாய்நாடு, தாய் ஒரு இனத்தவர், ஒரு மொழி பேசுறவர், அந்த இது இன்றைக்கும் இருக்கு. அதே போல இஞ்சத்த இலக்கியங்களை தான் நாங்கள் இன்றைக்கும் பூர்வப்பித்தரையும் எல்லாரையும் படிச்சு கொண்டிருக்கிறோம். இதே ஒரு முன்மாதிரியா நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கதைகளானாலும் சரி, இலக்கியமானாலும் சரி. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆளை சொல்லணும், செய்யணும். உங்களுக்கு புலப்பெயர்ல எழுதுறாரு, கோயம்புத்தூரை சேர்ந்தவர் வீரமங்கை வேலு நாச்சியார் என்ற நாவல் எழுதினவர், ஒரு சிறந்த நாவல். அதுல நான் கூட அதை பெரிய விமர்சனம் செய்த நான் ஜெயந்த ஸ்ரீ பாலகிருஷ்ணவியோடு சேர்ந்த மெய்நிகர்ல அவர் திலீபனை பற்றி ஒரு நாவல் எழுதுற. எங்க இதெல்லாம் எடுத்தீங்கள் என்று கேட்டேன். புலம்பெயர்ந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற என்னுடைய நண்பர்கள் தகவல் எல்லாம் தந்திருக்கிறார்கள், நான் திலீபனை பற்றி எழுதுறேன்னு சொல்லி சொன்னேன். அப்படி அந்த உங்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான அந்த உறவு பாலம் வந்து மொழியாலேயோ அல்லது இனத்தாலேயோ பிரிக்கப்படாத ஒன்று. நாம் தமிழர், அதுல எந்த விதமான இதுவும் இல்லை. அதான் போல போர் வழியை பத்தி நீங்க நேரடியா எழுதுறதுக்கும் பிற மக்கள் எழுதுறாங்க இல்லைங்களா, அதான் அவங்களுக்கும் என்ன மாதிரியான வேறுபாடு நீங்க பாக்குறீங்க? எல்லாத்தையுமே இல்ல, போர் வழியை பத்தி போற வந்து அதை அனுபவிக்காதவர் எழுதிக்க அதுல உயிர் துடிப்பு இருக்காது. இப்ப அதை அனுபவிச்சவங்க அதுல ஒரு போலித்தன்மை இருக்கிறத எடுத்து காட்டுவாங்க. இதையெல்லாம் இதை பார்த்தவையா சும்மா எழுதுறாங்க. எதையும் கதையிலேயோ என்னத்திலேயோ அந்த களத்தையும் கருவும்
அந்த பாத்திரங்களும் எங்களோடு அனுபவப்பட்டவையா இருக்கும் போதுதான் மனசை பிடிக்கும். அப்ப போலியா நாங்கள் எழுதிக்கல அல்லது பார்த்ததை கேட்டதை வச்சு கொண்டு எழுதிக்க அதுல ஒரு உயிர் துடிப்பு இருக்காது. இப்ப வந்து பெண்களுக்கு நிறைய வழி இருக்கும்னு சொல்லிருக்கீங்க. நீங்க அதை பத்தி எழுதியும் இருக்கீங்கல்ல, நீங்க எழுதி அதுக்கு தீர்வு கிடைச்ச ஏதோ ஒரு நிகழ்வை பத்தி அந்த அனுபவத்தை பத்தி தீர்வு கிடைச்சதுன்னு சொல்லி சொன்னேன். நான் இந்த பிரசவத்துக்காக பெண்கள் போய் ஹாஸ்பிட்டல்ல இருக்கைகள்ல சரியான கஷ்டப்படுறவங்க, அந்த நர்ஸ் மேல அந்த உதவிக்கு இருக்கிறவை எல்லாரும் வீசுவாங்க. அந்த அதுவும் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா அந்த அவங்கள அன்பாதரவை பார்க்க மாட்டாங்க. ஹாஸ் ஆஸ்பத்திரி எல்லாம் கொஞ்சம் கவனமா செய்வாங்க. அப்ப அந்த இதுல நான் என்னுடைய கடைசி மகனை பிறக்கிற நேரம் 2 நாளா லேபர் ரூம்ல இருந்தேன். அது சனி ஞாயிறு ஹாலிடே. அப்ப டாக்டர் என்ன பாக்குற டாக்டர் பிரேம்குமார் அவர் லீவ்ல போயிட்டார். அப்ப இவங்க இந்த பிளட் எல்லாம் எனக்கு ஓவரா போய் அவங்க சொல்லிட்டாங்க ஆள் முடிஞ்சுதுன்னு சொல்லி. அந்த நேரத்துல அவரையே வர சொல்லி கூப்பிட்டு அவர் இன்னொரு கேஸ பார்க்க வந்தவர் நான் கையை பிடிச்சிட்டேன். போக வேண்டாம், என்ன விட்டுட்டு போயிடாதீங்க அவரை பிடிச்சிட்டேன். பிடிக்க அப்ப அவர் நான் உங்களை விட்டு போக மாட்டேனம்மா இருங்கன்னு சொல்லி சொன்னேன். இருந்தா அப்படியே சுத்தி திரிஞ்சு ஒரு மாதிரி பிளட் எல்லாம் ஏற்றி குழந்தையெல்லாம் கிடைச்சு இருந்த பிறகு நான் கொடை என்று சொல்லி ஒரு சிறுகதை எழுதினேன். கொடை அந்த டாக்டர் எப்படி ஒரு நோயாளிக்கு உரிய இதை உண்மையில அவ்வளவு அன்பா இருந்து அவ்வளவு கரிசனையா இருந்து என்னுடைய குழந்தை கிடைக்கும் விரைவில் இருந்து குழந்தைய கொண்டு கையில தந்து பாருங்கம்மா நீங்க அழகான ஆம்பளை குழந்தை கிடைச்சிருக்குது என்று சொல்லி எல்லாம் இதன்று போட்டு அதை இந்த மனசை தொட்டு அவரை கதையை எழுதி போட்டு அவரை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு அந்த சிறுகதை தொகுப்புக்கு வெளியீடு விமர்சனங்கள் எல்லாம் செய்து முடிச்ச பிறகு அவரை பேச விட்டு நான் சீஃப் கெஸ்ட். அப்ப சொன்னார், நான் எத்தனையோ பிரசவங்களை பார்த்திருக்கிறேன், நான் டாக்டரா இருந்த எத்தனையோ பிரசவங்கள், இவருக்கு ஒரு எழுத்தாளற்ற பிரசவத்தை பார்த்ததால எனக்கு இந்த அளவு ஒரு கௌரவம் கிடைச்சிருக்குது. நான் இதுக்கு பிறகுதான் நினைக்கிறேன் இப்படி மகப்பேற்றுக்கு ஆகவே நிறைய செய்ய வேணும். நான் இந்த பெண்கள் படுற துன்பத்தை நான் ஃபீல் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது செய்ய வேணும் என்று நான் நினைக்கிறேன்னு சொல்லி பிறகு ஏதோ அதுக்கான சென்டர் ஒன்றை செய்தவர். அப்ப நான் அதை யோசிக்கிறேன். உண்மையில அது முக்கியமான அந்த பிரசவ வலி என்றது மரண வேதனை என்று சொல்லுவாங்க பிரசவம். அதுக்காக நான் எழுதின கதை அவரை மனசை தொட்டி இருக்குதுன்றது நான் இதே மாதிரி வேற டாக்டர் கேட்டாலும் படிச்சாலும் அதை உணர்வு. அதே போல என்னுடைய மாணவன் ஒருவன், அவருக்கு திக்குவாய், பேச மாட்டார். அந்த கதைக்கிறேன்னா தொடர்ந்து பேச மாட்டார், திக்குவார். அப்ப பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா வாசிக்கிறதுக்கு நல்ல கட்டிக்காரன், அவரை விட வேணாம் டீச்சர், அவரை விட வேணாம், அவன் திக்கி கொண்டிருப்பான், சும்மா இருட்டு அவரை தான் ஃபர்ஸ்ட் அவர். அதே போல எழுதி போட்டு ஓடி வந்து காட்டுவார் திவாகரன். அப்ப நான் இப்படி அவருக்கு முன்னிடம் கொடுத்து அவர் 6, 7, 8ஆம் ஆண்டுல அவர் வேற எங்கேயோ போயிட்டார். கன காலத்துக்கு பிறகு ஹாஸ்பிட்டல்ல நியூரோ சர்ஜன் வந்திருக்கிறார். அவர்கிட்ட எனக்கு கொஞ்சம் தலைக்குள்ள கொஞ்சம் ஏதோ பிரச்சனை இருந்துச்சு, பின்ன காட்டணும், ஓகேன்னு சொல்லிட்டேன். பார்த்தால் அவர் தான் இருந்தார். அப்ப நான் கேட்டேன், என்ன தெரியுதான்னு சொல்லி. நான் அவரோ தெரியாண்டு ராணி டீச்சர், ஓ ராணி டீச்சர் அப்படி இருக்கிறோட ஓடி வந்து சொன்னேன், ஐயோ டீச்சர் உங்களை வாழ்க்கையில மறக்க மாட்டேன், உங்களாலதான் நான் இப்படி இருக்கிறேன். என்ன மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிலேயே கேட்டவங்க நான் பேட்டி ஒன்று கொடுத்தேன், நான் என்னை இவ்வளத்துக்கு ஆளாக்கினது இந்த தமிழ் டீச்சர், அதனாலதான் நான் இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி நம் பேட்டி கொடுத்திருக்கிறேன்னு உங்களை மறக்க மாட்டேன். அது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அப்படி இந்த கல்வியில இருக்கிறது உண்மையில ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயம். எழுத்தாளரா மட்டும் இல்ல, ஒரு கல்வியாளராகவும் நான் என்ன பாதிச்ச விஷயம் போயிருந்தேன். வேற யாராவது? இந்த தனிமை, அவலம், துயரம் இதை பத்தியே இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டோம். அதை தாண்டி வேற படைப்புகள் உங்ககிட்ட இல்லையா?
சந்தோஷமா. இல்ல நாம ஒரு இலங்கை, அதாவது நம்ம போர் சூழல்ல நாங்க பார்த்து உணர்ந்தோம், இப்ப உங்களுடைய கேட்டு உணர்ந்தோம். அப்ப இதே தானா அங்க 325 நாள் நிகழுதா அப்படின்ற ஒரு அவலம் எங்களுக்கு கவிதை ஒன்று எழுதி நான் துன்பம் மூச்சு காட்சி முணுமுணுப்பட்டேன். என்னுடைய அந்த கவிதையில என்னுடைய கணவனை பற்றி நினைச்சு அது கால கவிதை ஒன்று. என்னுடைய என்ன சந்தோஷத்தின் முகமுறையில நீங்கள் அப்படி எனக்கு சந்தோஷங்களையும் எழுதி நான் இத சொன்னது அவங்க சொல்லிட்டாங்க, சுபடைகளால் அதை மறக்க முடியல. இல்ல அதான் போற இடத்துல எல்லாத்துலயும் இடத்துலயும் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா நம்ம அந்த அதுல விட்டு நம்ம மீள முடியாதோ அப்படின்ற நமக்கு ஒரு இது வந்துரும்ல. அப்படி அதே மாத்தி நான் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறேன். அதுதான் நான் உங்களை சொன்னேன், நீங்க திருப்பி திருப்பி அதே பேசிக்கொண்டு இருக்கிறீங்களே, பேசினதே பேசிக்கொண்டு இருக்கிறீங்களே. அப்படி இல்லை, அதுக்கு சான்றது இது. சிலப்பதிகாரத்தை எளிமையா குழந்தைங்களுக்கு படிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி அத எளிய உரைநடையில, அது பாட்டா இருக்கு, அது புரியாது, அதுக்கு எளிய உரைநடையில அவங்க எழுதியிருக்காங்க. அதுக்கு புகைப்படங்கள்லாம் அந்த ஓவியங்கள் எல்லாம் நிறைய ஓவியங்கள் எல்லாம் இணைச்சு அருமையான புத்தகமும் கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி மணிமேகலை செஞ்சு வச்சிருக்காங்க. தொடர்ந்து இது மாதிரி நம்ம பொது இலக்கியங்கள் மீதும் அவங்களுடைய பணிகள் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. பாதிச்ச விஷயங்களை ஆத்மார்த்தமா படைப்புகளா கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி அது மட்டும் இல்ல, ஒரு விஷயம்னு வரும்போது அது மேலோங்கிய விஷயங்களை அது அடுத்தது என்ன சொல்லுங்க, சந்தோஷத்தை மனசுல பதியறதை விட துக்கம் மனச பதியும். போர் சார்ந்த துக்கங்கள் மாத்திரமில்ல, வாழ்வியல் சார்ந்த பல்வேறு துக்கங்கள் இருக்குது. என்ன முதுமை காலம், அந்த முதுமையிலே வர்ற தனிமை. இன்றைக்கு பிள்ளைகள் முதியவர்களை மதிக்காத ஒரு கதை, வெளிநாட்டில இருந்து எழுதப்பட்ட கதை. அவருக்கு 85 வயசு, பிள்ளைகள் ஒரு தரம் பாக்குறீல, பேரசவாதம் வந்துடுது, புருஷன் செத்துட்டார். அப்ப பேர்த்டே செய்ய சாப்பாடு ஆசைப்பட்டது கேட்டா மருமகள் கொடுக்க மாட்டா. கடைசியா என்ன செய்யறா, பேர்த்டே செய்ய சொல்லி கேட்கிறா. மருமகள் சொல்றா, இந்த வயசு போன கிழமைக்கு பேர்த்டே செய்ய சொல்லி கேட்கறது, இது வேற வேலை இல்லையாண்டு. அப்ப அவ சொல்றா, நீங்க உங்களோட காசை சிலவழிச்சு செய்ய வேண்டாம், என்னுடைய தாலி கொடியை வச்சிருக்கிறேன், புருஷன் செத்துட்டார், தாலி கொடியை வச்சிருக்கிறேன், அதை வித்து போட்டு எனக்கு பேர்த்டே செய்யண்டு. அப்ப சரியாண்டு மகன் தாலி கொடி, வெளிநாட்டுல நடந்தது, எல்லாம் வித்து போட்டு பேர்த்டே பெருசா ஹோல் எடுத்து செய்யணும். செய்து முடிஞ்ச பிறகு அவ மைக்க தர சொல்லி கேட்கிறா, மைக்ல பேசுறா. எல்லாரும் வந்த உறவுகள் எல்லாம் வந்திருக்கிறோம், எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. நான் இன்னும் ஒரு 2 நாளைக்கு செந்தோசாண்டு ஒரு இடம் இருக்கான் சுவிஸ்ல, அங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த தாலி மாதிரி முந்தி போட்டு விடுவாங்களே முதியவர்கள், அது மாதிரி ஒரு இதுல வச்சு நோயாளிய எப்படியானவே கொண்டே வைப்பினியா, அதுகளை விட்டுடுவினியா. அதுக்குள்ளேயே இருந்து அவ சாப்பாடு தண்ணி ஒண்ணு கொடுக்குறீல செத்துடுவான். செத்த பிறகு அவங்களே அந்த அடக்கம் செய்யற எல்லா வேலையும் பார்த்து கொள்வாங்களாம். சுவிஸ்ல இருக்காம அப்படி ஒரு இடம் செந்தூசாண்டு. அங்க நான் போறேன், உங்கள் வந்த எல்லாருக்கும் நன்றி என்று சொல்லி, அது உண்மையா நடந்ததாண்டு ஒரு கதை உண்டு அவ எழுதின. அப்ப இப்படியான துன்பங்கள் எங்களுக்கு தெரியாது நடக்குதுன்றது. அப்ப எவ்வளவு பாதிச்சவ மனசு அந்த தனிமை, அந்த துயரால வாழ்வியை முடிச்சு கொண்டு போறதுக்கு யோசிக்கிறார். அப்ப இதுகள் எங்கட மனசை பாதிக்குது, இப்படின்னு நடக்குதா ஆண்டு. தனியா போறத்தான் எழுதுறேன் இல்லைன்னா. இந்த உணர்வுகள் தான் இலக்கியங்கள். அந்த உணர்வுகளை பதிக்கிறது இலக்கியம் வாசிக்கிற போது நாம யாரும் இந்த மாதிரியான மனிதத்தன்மை இல்லாம இருக்க முடியுமா? அந்த மனிதத்தன்மையை மீட்டெடுக்கணும்னு சொன்னா எல்லாரும் வாசிக்கணும். இலக்கியம் என்பது தமிழ் துறைக்கு மட்டும் உரியதல்ல, ஒரு ஆங்கில துறைக்கு மட்டும் உரியதல்ல, அது மனிதனாக இருக்கிற அனைவருக்கும் உரியது. அனைவருடைய உணர்வுகளையும் நாம ஒரு மொழியில கொடுக்குறோம், அவ்வளவுதான். அது ஏதோ ஒரு நாம மொழி பத்தி படிக்கிறவங்களுக்கு அது அவங்களுக்கான பாரம் இல்லை, இது எல்லோருக்குமான விஷயம் அப்படின்றத அம்மாவுடைய இந்த உரை நமக்கு தொட்டு உணர்த்தி இருக்கு அப்படின்றது. எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்குது. நாங்க போரையும் இதையும் திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்படியா? நான் முதலே அதைத்தான் சொன்னேன். இப்போ நீங்க இலங்கை பத்தி எல்லாத்தையும் சொன்னீங்க. எங்களுக்கு சின்ன ஒரு கேள்வி, இப்பொழுது பெண்கள் நிலை எப்படி இருக்குது? இப்பொழுது கூடுதலாக இங்க உங்களுக்கு இருக்கிற என்ன பிரச்சனைகளோ அதே பிரச்சனை அங்கேயும் இருக்குது. கூடுதலாக பெண் குடும்ப அமைப்பில இருந்து தானே இப்ப தனித்துவமா இயங்கக்கூடிய இது பொருளாதார வசதி எல்லாம் கிடைத்து விட்டது. தன்னோட ஒத்துவரையிலேண்டா டிவோர்ஸ்,
கூடுதலா குடும்ப பிரிவுக்கு போறார்கள், தனித்து வாழுறார்கள், பிள்ளைகளை தனித்து வளர்க்கிற நிலைக்கு கொண்டு போறார்கள், பிள்ளைகள் மனச்சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அப்ப இப்படியான இது பொதுவான தமிழர்னு சொல்லிக்க எல்லா இடத்துலயும் காணக்கூடிய இது இஞ்ச மாத்திரம் இல்லை, வெளிநாடுகள்லயும் இதே நிலையில தான் இருக்குது. அப்ப நான் சொல்ல மாட்டேன் பெண்ணியம் பற்றி பேசினாலும் பெண்கள் இப்பொழுது சரியான வழியில நடந்து கொண்டு போறார்கள் எல்லாரும் நான் சொல்ல மாட்டேன். அவர்களும் சில இதுகளை மீறிக்கொண்டுதான் போகின்றார்கள். ஏனென்றால் தங்களிடம் பொருளாதார வசதி, உழைக்கிற சக்தி எல்லாம் இருக்கிறபடியால அவர்கள் அப்படியான நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஆண் பெண்ணா இருக்கிறவங்கல்ல முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் படிநிலையா அவங்களுடைய ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்து இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆண்கள் உதவி அவங்களுடைய அன்றாட வாழ்வில் ஒவ்வொருவருக்கொருவர் உதவி கொள்வது. இப்ப வந்து ஒரு புரிந்துணர்வோட நடந்து கொள்றாங்க, குடும்பத்துல பங்கெடுத்துக் கொள்றாங்க. இப்ப ஆண்களும் இப்ப எனக்கு இந்த வேலை தெரியாது, நான் இதை பழக இல்லையாண்டு முதல் ஒதுங்கி இருப்பாங்க. மனைவியே எல்லாம் செய்து கொடுக்குற நிலை இருந்தது. இப்ப அவங்க காலம் எழும்பி சமைக்கிறதுக்கு உதவி செய்வாங்க, பிள்ளைகளை வெளிக்கெடுத்துவாங்க, கொண்டு போய் ஸ்கூலுக்கு விடுவாங்க. அவங்களும் அந்த பங்கெடுத்து வருகின்ற அந்த நிலை கொஞ்சம் விளங்கி கொள்றது. வீண் சந்தேகங்கள் இல்ல. சில இடங்கள்ல தான் அந்த கூடிய ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னீங்க, வீண் சந்தேகம். இதெல்லாம் பிரச்சனை. அதான் வந்து இப்ப ஏன்னா முன்ன இருந்த ஆண்களுக்கு இருக்கிற விஷயமும் இப்ப இருக்கிற ஆண்களுக்கு இருக்கிற விஷயம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆயிருக்கு. புரிந்துணர்வு நிறைய இருக்குது. மற்றது படிச்ச பெண்ணத்தான் திருமணம் செய்ய வேணும், வேலை பார்க்கிற பெண்ணத்தான் திருமணம் செய்ய வேணும். அந்த முந்தி சீதனம் காதல் சொல்லி சொன்னா பொருள் தான் முக்கியம். இப்ப அப்படி எல்லாம் இல்ல. புரிஞ்சு கொண்டா ஓகே, அம்மா அப்பா விரும்பாட்டியும் வெயிட் பண்ணி அதை திருமணம் செய்யணும். அப்படியான நிலைகள் எல்லாம் காணப்படுது. வேற யாராவது சந்தேகம்? இன்னும் நிறைய பேசுவதற்கு இருக்கிறது, ஆனா நேரத்தை நிர்ணயிக்கிறது. மீண்டும் அம்மா வருவாங்க, அவங்களோட மீண்டும் பேசுவோம். இணைய வழியாக கூட நிகழ்வுகள்ல அவங்க கலந்துக்க வைக்கலாம். அந்த மாதிரி நம்மை ஒரு விதமான ஒரு புதிய உணர்வுக்கு, ஒரு புதிய ஒரு சூழலுக்கு நம்மை அழைத்து சென்ற அம்மையார் அவர்களுக்கு மிகுந்த நன்றிகளை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்வோம். அவங்களுடைய படைப்புகளை நாம் வாசிக்கணும். இந்த மாதிரி வாசிக்க வேண்டும் மட்டுமல்லாமல் நாமளும் ஒரு படைப்பாளி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அந்த மாதிரி நாமளும் படைப்புகளை எழுதணும், நம்ம சிந்தனைகளை நாம் பதிவு செய்ய வேண்டும் என்ற உணர்வுடையும் அவங்க தந்திருக்கிறாங்க என்ற நிலையில் அவர்களுக்கு முறையான நன்றி உரையை சொல்வதற்கு படைப்பாளி பேராசிரியர் அப்பாதுரை அவர்கள். தினந்தோறும் விழாக்கள் இருந்தாலும் நேற்று மணி விழா, இன்று பொற்றாமரை விழா, இதை தொடர்ந்து பல்வேறு விழாக்கள் நடைபெற இருக்கின்றன. ராணி ஸ்ரீதரன் அம்மா அவர்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நம்மை ஈழத்துக்கே கொண்டு போய் விட்டார்கள். ஏன்னா அவ்வளவு துயரம், அவ்வளவு வலி, அவ்வளவு வேதனை. அந்த களம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம அந்த களத்துல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. இந்த மாணவர்கள் இவ்வளவு அமைதியா இருந்து எந்த ஒரு இதுலையும் நான் பார்த்ததில்ல. அந்த மாணவர்களே அவங்க அப்படியே அந்த நிலைக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு உரை, அந்த உரை, ஏன்னா அந்த களத்தில நேரடியா கண்டவர்கள் அவர்கள். அதனால அவங்க பேசுவது வந்து பெரிய ஒரு அதாவது சக்தி. அந்த சக்தி வந்து அது வந்து அழுகியா அவங்களுக்கு தெரியுது, வேதனையா தெரியுது, துக்கமா தெரியுது. அவங்க அந்த யாத்திரை அப்படின்ற அந்த படைப்பு நம்மை வந்து என்ன பண்ணாது, தூக்க விடாது. ஏன்னா அந்த வழியில நாம இருந்தாதான் அந்த மாதிரி ஒரு படைப்பை நாம என்ன பண்ண முடியும், சிந்திக்கவே முடியும். ஏன்னா அந்த மாதிரி வழி இல்லாத ஒரு நேரத்துல நம்ம அந்த படைப்பை எழுதுறோம் அப்படின்னா, நம்ம ஏதோ கேட்டுட்டு எழுதும் பொழுது அந்த படைப்பை வந்து என்ன பண்ணாது, அது ஒரு ஊக்கமா இருக்காது. அந்த இடத்துல இருந்து அந்த படைப்பை எழுதும் பொழுது மிகப்பெரிய ஒரு வழி இருக்கும். அந்த படைப்புக்குள்ள நீங்க பயணம் பண்ணீங்கன்னா தெரியும். நம்ம பல்வேறு சிறுகதைகள், நாவல்கள் இதெல்லாம் படைக்கும் பொழுது, கவிதைகள் எழுதும் பொழுது, நாம அந்த படைப்புக்குள்ள போனாதான் நம்ம என்ன பண்ண முடியும், எழுத முடியும். மேலோட்டமா என்ன பண்ண முடியாது, பறவை மாதிரி பறந்துகிட்டு என்ன பண்ண முடியாது, அந்த தீனி போயிட்டு அதை எடுக்கும் பொழுது அந்த அதனுடைய வழி தெரியும்.
ஏன்னா பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில ஒரு பறவை அந்த தீனியை எடுத்துட்டு வெளிவரும் பொழுது அதற்கு உண்டான வேதனையும், சுதந்திரமா போயிட்டு ஒரு தீனி எடுத்துட்டு ஒரு பறவை வரும் பொழுது அதற்கு உண்டான வேதனையும் வேற. ஏன்னா அந்த பறவை அப்படியே எப்ப அது கன்சு அதாவது ஏமாறும் நம்ம எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அதனுடைய வேதனை, அதனுடைய அனுபவம், அதனுடைய படைப்புகள் எல்லாம் அந்த கடத்தல் இருந்தாதான் பார்க்க முடியும். அது மாதிரி ஒரு உன்னதமான ஒரு நமக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்கிறாங்க. அந்த ராணி ஸ்ரீதரன் அம்மையார் அவர்களுக்கு எங்கள் கல்லூரியின் சார்பாக முதலில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா ஒரு புலம்பெயர் படைப்பு அப்படின்னா மிகப்பெரிய விஷயம். ஒரு பாடலோட நான் நிறைவு செய்றேன். எங்க போற மகனே நீ எங்க போற மகனே, ஊரை விட்டு போற தாய் வேற விட்டு போற, சண்டாள ஜனமே விட்டு போறது ஓ எனமே, இருக்குது 8 திசை நீ போறது எந்த திசை, சிரிப்பை மறந்தாய் சின்னதாக இறந்தாய், உனக்கு மருந்தாய் இருக்கிறாள் ஒரு தாய், குத்தி வச்ச அரிசிதான் உரையில கிடக்குது, பெத்து போட்ட வயிறுதான் பத்திக்கிட்டு எரியுது, எங்க போற மகனே நீ எங்க போற மகனே. அந்த படைப்பு மிகப்பெரிய ஒரு அழுகைங்க. இந்த படைப்பு அந்த தாய்க்கு தான் தெரியும். அந்த பிள்ளைய நாம பின்வாசல் வழியா போனா அந்த பிள்ளைய விட்டுருவோமே, முன்வாசல் போனா நம்மளோட போயிருமே, அந்த பிள்ளைங்க வாழ்ந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய்க்கு தான் அதனுடைய வேதனை தெரியும். அந்த யாத்திரை அப்படின்ற அந்த இது கதையல்ல, அது அவங்க களத்துல கண்ட நிஜம். அந்த நிஜத்தை நமக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு படைப்பா கொடுத்திருக்கிறாங்க. யாத்திரை மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய கவிஞர்கள் நிறைய பேர், பவானி, ஆழ்வார் பிள்ளை, தாமரை செல்வி, நிவேதா, தமிழ்கவி, இப்படி பல்வேறு பெண் படைப்பாளிகளை நம்ம இடம் அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த படைப்புகளை நம்ம வாசிக்கும் பொழுது நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். மதுரையில சாய் கோச்சிகளை படிச்சுட்டு இருக்கிற ஒரு பெண், அவங்க பாட்டுக்கு நல்லா டீசெண்டா இருக்கிறாங்க, நல்லா போறாங்க வராங்க. அந்த வழியா ஒரு நாள் என்ன பண்றாங்க, கத்தி பேசிட்டு போறாங்க. என்னடா அவங்க டெய்லி நாம பாக்குறோம், போறாங்க வராங்க, திடீர்னு கத்தி பேசிட்டு போறீங்க. அப்ப அந்த வீட்டுடைய ஓனர் சொல்றாரு, ஒரு ஆட்டோக்கார 4 பேர் தூக்கிட்டு போயிட்டாம்பா, அவங்க வரும்பொழுது அவங்க எல்லாமே கஞ்சா குடிக்கிறவனுங்க, ஆட்டோக்காரங்க எல்லாம் தப்பானவர்கள் இல்ல. அப்ப சில பேர், சில மனிதர்கள் தான். அப்ப எல்லா சமூகத்திலுமே அந்த சில பேர், இந்த சில மனிதர்கள் அவங்கள அந்த படைப்பு திருத்தாதா அப்படின்றதுதான் ஒரு படைப்பு. படைப்பு அப்படின்றது எது, நீ படிக்க ஆரம்பிங்க, நீ ஒரு தப்பு செய்ய மாட்ட, அது மனசு குறுகுறுத்துக்கிட்டே இருக்கும். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஒரு படைப்பாளியா இருக்கிறவன் டக்குன்னு என்ன பண்ண மாட்டான், ஒரு தப்பு செய்ய மாட்டான். அது நம்மள ஏதாவது ஒண்ணு பாதிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா நாமளே பாதித்து எழுதுறோம். அப்ப நாம போய் அந்த தப்பை செய்யும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை அது நிச்சயம் என்ன பண்ணணும், கொண்டுட்டு வந்து கொடுக்கும். அதனாலதான் படிங்கன்னு சொல்றது. கதைகளை படிங்க, நாவலை படிங்க, கவிதைகளை படிங்க. நீங்க ஒரு படைப்பாளியா ஏதாவது ஒரு விதத்துல மாறிட மாட்டீங்களா, அப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு விதை விழுந்துறாதா அப்படின்றதான் இவங்களுடைய எண்ணமும். எங்கேயோ இருந்து எங்க பண்றாங்க, எங்கள் தொப்புள் கொடி வருவாங்க. தொப்புள் கொடி உறவுக்காக நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், தினந்தோறும் ஏதாவது ஒரு வகையில அழுதுட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கும் என்ன பண்றாங்க, இவங்களுடைய கதைகளை கேட்டு நாம ஏதாவது ஒரு விதத்துல கண்ணீர் வடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஏதாவது ஒரு விதத்துல அவங்களுடைய பாதிப்பும் நம்மளுடைய உறவினர்கள் சார்ந்து, நம்மளுடைய சமூகம் சார்ந்து, நம்மளுடைய வீட்டுல ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடந்துட்டு, பங்காளி சண்டைகள் இல்லையா, அன்னைக்கு எத்தனை பேர் நம்ம தூங்காம வீட்டுல இருந்துருக்கிறோம், எல்லாத்துக்குமே தெரியும். அண்ணன் தம்பி சண்டை இல்லையா, அக்கா தங்கை சண்டை இல்லையா. அப்ப அந்த பாதிப்புகளே நம்ம இப்படி பண்ணும்பொழுது, குண்டுகள் விழும்பொழுது அந்த பாதிப்புகள் இப்படி இருக்கும். அப்ப அந்த பாதிப்புகளை தான் நமக்கு இடையே என்ன பண்றாங்க, எடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட அந்த ராணி ஸ்ரீதரன் அம்மையார் அவர்களுக்கும் அவரோடு வந்திருக்கக்கூடிய ஸ்ரீதரன் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எங்கள் கல்லூரியின் சார்பாக, சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் வைக்கிறோம். இந்த முற்கால நிகழ்வுகள் எல்லாம் காரணமானவர் எங்கள் கல்லூரியின் முதல்வர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை பதிவு செய்கிறோம். எங்கள் தமிழ்துறையின் தலைவர் ஜெ ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இது போன்ற படைப்பாளிகளை எல்லாம் மாணவர்களிடம் அறிமுகப்படுத்தும் போது அந்த பெண் எழுத்து எப்படி வீரியம் மிக்கது, ஆண்களுக்கும் இன்னைக்கு பாதிப்பு நிறைய இருக்குதான் செய்யுது. அதனால